கேமராவுக்கு முன்னால் ஒரு 4 ஸ்டெப் நடந்தால் போதும். நம்மலாம் அங்கே திண்டிவனத்துலேருந்து மொழிங்கால்லே வரணும். ஆமாம், இந்த எல்லாம் மாத்திரை டப்பாவோட வந்துடுவாப்புல குணா. சசி சார் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி முதல்ல ஃபோன் பண்ணி அவர் தான் எனக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தவங்க. அதனால் என் லைஃப்பில் நடந்தது, எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு 50 ஆண்டுகள் இங்கே வந்திருக்கோம். எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் அன்றைக்கி எனக்கு சசிகுமார் சார் தான் என்கிட்ட வந்து நீ அது ஹீரோ கூட 2 பேர் வருவாங்க, ஹீரோயின் கூட 2 பேர் வருவாங்க, நாசம் பண்ணிவிடுவாங்க நம்மள. சசிகுமார் சாரை காமிச்சா அவரை ஃபஸ்ட்டே அவர் நல்லவர் அப்படின்றதுக்கு அவருக்கு எந்த ஒரு சீனும் வைக்க தேவையில்லை. அதுதான் அதே மாதிரி தான் லிஜோமோல். அதாவது ஒரு பாவப்பட்டவங்க, ஒரு ஏழையானவங்க, ஒரு அனுதாபமானவங்க. அங்கே வேற பக்கத்தில் நடந்து போனோம்னு சொன்னேன். அந்த ஒரு சீனுக்கு தான் அப்படி நடந்து போனோம். நீ வராத சீன்லாம் நானும் ஐயாவும் போட்டு தண்ணி வர்றதெல்லாம் நீ பார்க்கலையே. அதுக்குள்ள இன்னும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். பின்னாடி சார் வணக்கம் சார். சரிங்க சார். ஓகே சார். ஓகே. மொபைல் பின்னாடி ஓகே. கொஞ்சம் நகர்னா எங்க போயிட்டு வருது. அயோத்தியாக இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை இந்த படமாக இருக்கட்டும், பொதுவாக ஒரு படம் பண்ணுறோம், அது பொழுதுபோக்குக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி தேட்டர்லேருந்து வெளில போகும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஈரம் மனசில் உருவாகுது, ஒரு ஈர்ப்பு வருது. ஒவ்வொரு முறை நீங்கள் படத்தை சூஸ் பண்ணும்போது மக்களின் சார்பாக ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு சொல்லணும்னு எங்கள் எல்லாருக்குமே தோணுது. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தயாரிப்பாளர், இந்த படத்தினுடைய இயக்குனர், இந்த படத்தில் அழகாக நடிச்சிருக்கக்கூடிய கதாநாயகி, ஒட்டுமொத்த குழுவுக்கும் மீண்டும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். இப்போ இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த குழு நமக்காக பேச இருக்காங்க. அவங்கள மேடைக்கு கூப்பிட வேண்டிய தருணம். I would like to start with the art director of the film, சி உதயகுமார் அவர்கள் எங்களுக்காக அன்போடு மேடைக்கு வரவும். இந்த படத்தினுடைய கலை இயக்குனர் சி உதயகுமார் அவர்கள். Thank you so much for joining. படத்தினுடைய தொகுப்பாளர் எடிட்டர் NB ஸ்ரீகாந்த் சார், can we please have you on the dais? படத்தினுடைய DOP NS உதயகுமார் சார். ரொம்ப அழகாக நமக்காக ஃப்ரேமிங்காக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. ஒன்ஸ் அகேன் உதயகுமார் சாருக்கு வணக்கம், வெரி வெரி வார்ம் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். படத்தினுடைய லிரிக் ரைட்டர்ஸ் மோகன் ராஜா சார் அண்ட் அருண் பாரதி சார் எங்களுக்காக மேடைக்கு வரணும். அழகான வரிகள், அழுத்த திருத்தமாக இருந்தது. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ட்ரெண்ட் மியூசிக்லேருந்து நமக்காக ஜிதேஷ் அவர்கள் வந்திருக்கிறாரு. ஸோ அவரும் எங்கள் கூட இணையணும்னு ஆசைப்படுறோம். அனதர் ஃபென்டாஸ்டிக் லிரிக் ரைட்டர், அவரோட இணைஞ்சு ட்ரெண்ட் மியூசிக்லேருந்து ஜிதேஷ் அவர்கள் மேடைக்கு வராங்க. இப்போ படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கக்கூடிய மணிகண்டன் அவர்கள் மற்றும் ஆண்டனி அவர்கள் எங்களுக்காக மேடைக்கு வரணும் ப்ளீஸ். ஆண்டனி சார் நீங்க எஸ்.
வணக்கம், வெரி வெரி வார்ம் வெல்கம் டு யூ. இந்த விழாவினுடைய நாயகன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் சார். கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ ஆன் தி டேஸ்? உங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக படத்தினுடைய நாயகி லிஜமுல். கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ ஆன் தி டேஸ்? மக்களின் குரலாக எடுத்திருக்கக்கூடிய இந்த ஃப்ரீடம் படத்தினுடைய இயக்குனர் சத்யசிவா அவர்கள். Thank you for joining, sir. கதாநாயகன், கதையின் நாயகன், நம்ம எல்லாருடைய ஃபேவரட் சசிகுமார் சார் எங்களுக்காக மேடைக்கு வரணும். Thank you. வணக்கம் and very very warm welcome to you, sir. அடுத்ததாக படத்தினுடைய தயாரிப்பாளர் விஜய் கணபதி பிக்சர்ஸ்லேருந்து பாண்டியன் பரசுராமன் அவர்கள். உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. இன்னைக்கு இந்த படத்தினுடைய குழுங்கிறத தாண்டி நமக்காக 2 முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க. ஒரு நடிகர், தயாரிப்பாளர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர் டி சிவா சார் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. அவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் and very very warm welcome. Thank you so much for joining. அதே மாதிரி மற்றொரு கெஸ்ட்டும் இணைஞ்சிருக்கிறாரு. இவரை பற்றி சொல்லணும்னா ஒரு எழுத்தாளர், ஒரு டிரெக்டர், ஒரு ப்ரொடியூசர், ஒரு வேர்சடைல் பர்சனாலிட்டி, ஃபெஃப்சியினுடைய பிரசிடென்ட்டும் கூட ஆர்கே செல்வமணி சார். கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ ஆன் தி டேஸ்? படத்தினுடைய ஒட்டுமொத்த குழுவும் இப்போ மேடைக்கு வந்துட்டாங்க. ஐ திங்க் இப்போ அழுத்த கரகோஷம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது கண்டிப்பாக இது அவங்களுக்கு போய் சேரணும் இந்த விழாவினுடைய தொடக்கத்தில் நான் நினைச்சேன். அதே மாதிரி டு ஸ்டார்ட் வித் உங்களை எல்லாருமே வெல்கம் பண்ணுறதுக்காக ஐ வுட் லைக் டு ஹேவ் தி ப்ரொடியூசர் ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு 2 வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உறுதிமொழி ஒன்று ஏற்றுக்கிறேன். பாண்டியன் பரசுராமன் என்னும் நான் என்னுடைய நிறுவனம் விஜய் கணபதி பிக்சர்ஸ் தயாரிக்கும் ஒவ்வொரு படமும் என்னுடைய உயிரின் மேலான தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மற்றும் அன்புள்ள பத்திரிகையாளர், தொலைக்காட்சி நிறுவனம், ஓடிடி சேனல், மீடியா, ப்ரெஸ், ஆன்லைன் மீடியா, ஆஃப்லைன் மீடியா, திரையரங்க உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர், நான் எடுக்கும் ஒவ்வொரு படமும் அனைவருக்கும் பிடிக்கும்படி எடுத்து வெளியிடுவேன் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி. வணக்கம் சார். ஃப்ரீடம் படம் பண்ணியிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு சிவா சார் டைரக்டர் கதை சொல்லும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சசி சார்கிட்ட ஷேர் பண்ணேன் இந்த ஸ்ரீலங்கன் படம் சார்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இது யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை, ரொம்ப நல்லா வரும்னு சொல்லிட்டு சார் கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு. அதன் பிறகு தான் நான் வந்துட்டு இது வந்து எனக்கு ஒரு முழு உறுதி வந்தது, கான்ஃபிடென்ட்டு. அதனால் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை ஸ்டார்ட் பண்ணி முடித்த உடனே அது ஒரு அதுக்குண்டானது என்னென்ன பண்ணணுமோ, என்னென்ன ஒர்க்கு பண்ணணுமோ டைரக்டர் ஹீரோ சார் நிறைய இந்த படத்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னென்ன பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் கூட இருந்து நல்லபடியாக பண்ணி முடிச்சு கொடுத்தாரு. டைரக்டரும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்து நல்லபடியாக படம் நல்லா வந்திருக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் வந்துட்டு வந்தவர்களாம் நன்றி சொல்லிடுறேன். சாரி. ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கு நன்றி, நம்ம உதயகுமார் அவர்களுக்கு, எடிட்டர் ஸ்ரீகாந்த், டிஓபி என்எஸ் உதயகுமார், லிரிக் ரைட்டர் மோகன்ராஜா சார் அண்ட் அருண்பாய் சார், ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ், தேங்க்யூ உங்கள் மியூசிக்கில் கொலாப் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் நீங்கள் வந்துட்டு தீரன், அதுக்கப்புறம் ராட்சசன், அதுக்கப்புறம் டிஎன்ஏ கூட சொன்னாங்க, நல்ல ஆர்ஆர் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் இம்பார்ட்டன்ட் முழுக்க பெஸ்ட்டாக நல்லா பண்ணியிருக்காரு ஜிப்ரான் சார். இந்த வேரியேஷனில் இது வரைக்கும் நான் அவர் படம் நிறைய படம் பார்த்துருக்கேன். இந்த வேரியேஷன் இந்த படத்தை நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நம்மள ஒரு சீட் நுனியில் உட்கார வச்சார். அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நன்றி சார், ஜிப்ரான் சார், தேங்க்யூ. ஹீரோயின் மேடம்
ஒரு கதைக்காக வந்துட்டு ஒரு ஹீரோயின் தேவை. அந்த கதைக்கு வந்து டைரக்டர் எவ்வளோ சஜெஸ்ட் பண்ணார். இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 15-20 டேஸ் கூட ஷூட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் அது பார்த்துட்டே இருந்தோம். அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் லிஜோமல் நிறைய பேர் சொன்னாங்க, சஜெஸ்ட் பண்ணாங்க. இவங்க தான் சார் நம்ம இந்த கதைக்கு கரெக்டானவங்க. கரெக்டாக வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம்லியாக ஃபேமிலி ஃபேஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த கதைக்கு வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம டேரக்டர்கிட்ட ஹீரோக்கிட்ட சொன்னேன், நல்ல கரெக்டான ஹீரோயின் சொல்லிட்டு நம்ம அதை அப்படியே கமிட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக வந்து நடித்து கொடுத்துட்டாங்க. படத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப வந்துட்டு லைக் பண்ண வச்சிடும். எப்படின்னா நம்ம ஜெய்பீமில் எப்படி பண்ணாங்க அதே போலயே இந்த படத்துலையும் ரொம்ப அல்டிமேட்டாக நல்லபடியாக பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி லிஜோமல் மேம், தேங்க்யூ. அப்புறம் டைரக்டர் அதான் நான் சொன்ன மாதிரி இந்த கதைக்காக ஒவ்வொரு நிமிஷம் எடிட்டிங்கில் உட்காந்து பார்த்து அந்த ஆர்டர் பண்ணி நல்லபடியாக வந்துட்டு ஒவ்வொரு டைம் எனக்கு நல்லபடியாக காட்டினாப்புல, காட்டிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டாப்புல படம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர், டீசர் எல்லாமே வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஆடியன்ஸாக மக்கள் பார்க்கும்போது நல்லா இருக்குன்றது பிடிக்குன்ற அளவுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டாப்புல. டைரக்டர் சாருக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக அதே டயத்தில் வந்துட்டு இந்த படம் பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பு நல்லபடியாக பண்ணி கொடுத்து கம்ஃபர்டபுளாக இருந்தாப்புல. ரொம்ப நன்றி டைரக்டர் சார், தேங்க்யூ. அப்புறம் கடைசியாக என்னுடைய கடவுள், இது வரைக்கும் ஒரு மேனேஜராக இருந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். எந்த ஒரு ஹீரோவும் இப்படி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பாண்டியன் பண்ணுவானா முடிப்பானான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா அவரோட நம்பிக்கை, இதை பண்ணுவான், இது 15 வருஷமாக அவர் கூட நான் பார்த்துருக்கேன் நான். அதனால் ஒரு விஷயத்தை கான்ஃபிடென்ட் பண்ணி கொடுத்தாப்புல நல்லபடியாக இது வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். தேட்டருக்கு கொண்டு போய் நல்லபடியாக சேர்த்துருவேன். ஆனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியாக அதுக்கு உண்டான படத்துக்கு என்ன தேவையோ அனைத்தும் இது கொடுக்கக்கூடாது, இது அப்படின்றது ஒரு பின் ட்ராப் கூட நான் அது பண்ணதில்லை. படத்துக்கு என்ன தேவையோ என்ன ஆர்டிஸ்டும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இது இல்லாமல் நல்லபடியாக பெரிய லெவலில் நல்லபடியாக செலவு பண்ணி படம் பண்ணி சாருக்கு, ஏன்னா இதெல்லாம் பண்ணால் தான் சார் ஒரு படம் நல்லா பெருசாக பண்ணால் தான் நல்லா இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணி நல்லபடியாக பண்ணி முடித்தேன். முழுக்க அவர் வந்துட்டு எனக்கு ஒரு எந்த ஒரு ஹீரோவும் இப்படி பண்ண மாட்டாங்க. எனக்கு அவர் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணதால் எனக்கு அவருக்கு ஒரு கடவுள் மாதிரி நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் நான் சினிமாவில் வந்ததுலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு கேஷியராக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மேனேஜராகன்றது ஒரு அந்தஸ்து வந்தது வந்துட்டு என்னுடைய சிவா சார், அம்மா கிரியேஷன். நான் வளர்ந்த இடம் ஒரு 10 வருஷமாக அங்கே தான் சார் ஆஃபீஸில் தான் இருந்தேன். சார் தூரத்துலேருந்து ஒவ்வொரு நிமிஷம் பார்ப்பேன் சார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவரை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். அவர் வந்துட்டு எனக்கு ஒரு ரோல் மாடலாகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவா சாருக்கு ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் செல்வமணி சார் ஆஃபீஸில் தான் வேற ஒரு படம் 2-3 வருஷமாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா செல்வமணி சாரோட அவரோட அப்பப்போ அட்வைஸு நிறைய வாட்டி வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணி பேசியிருக்காரு. அவரோட உயரத்துக்கு வந்து நம்மக்கிட்ட நல்லபடியாக கூட இருந்து பேசி நல்லபடியாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரும் ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறதும் நல்லா வரணும், அடுத்தடுத்து நல்லா பண்ணணுன்றது எனக்கு சப்போர்ட்டாக நல்லபடியாக அறிவுரை சொன்னதுக்கு செல்வமணி சாருக்கு ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்புறம் மணிகண்டன் சார் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் இதில். அவருக்கு அப்புறம் தான் அந்த கதையை நகரும், சரிங்களா? அவர் வந்து ரொம்ப நல்லபடியாக பண்ணி வச்சுருக்காப்புல, ரொம்ப நன்றி. அப்புறம் வந்துட்டு ஆண்டனி இந்த படத்தில் பண்ணியிருக்காப்புல, ரொம்ப நல்ல நடிப்பு. நல்ல ஒரு படத்துக்கு ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம செலக்ட் பண்ணி அந்த கேரக்டர் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் இது கரெக்டாக வந்துட்டு அமைஞ்சிருன்னு கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறாங்கன்றது தெரியும். எல்லாமே டைரக்டர் தான். இந்த கேரக்டருக்கு எல்லாமே செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்தந்த கேரக்டருக்கு டிசைட் பண்ணி போட்டது எல்லாமே டைரக்டர் தான். அவருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பிஆர்ஓக்கு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு ப்ரொமோஷனும் கொண்டு வந்து நிறுத்தி இங்கே நல்லபடியாக இப்போ மக்கள்கிட்ட சேர்த்துருக்காங்க. அதன் பிறகு ஆன்லைன் ப்ரொமோஷன் ராகவனை வந்துட்டு அந்த ஆன்லைனில் ட்விட்டர் எல்லா இன்ஸ்டாகிராம் அனைத்துலேயும் வந்து நல்லபடியாக வந்து ப்ரொமோட் பண்ணி என் படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்காரு. அவருக்கும் ரொம்ப நன்றி. சதீஷ் பிஆர்ஓக்கும் நன்றி. தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ரொம்ப ஸ்வீட் ஆஃப் யூ. ஒவ்வொருத்தங்களையும் மென்ஷன் பண்ணி நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி முதல் படம் ஜூலை 10 வெளியாகுதுங்கும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் நீங்களே பேசும்போது சொன்னீங்க உங்களுடைய குரு வந்து சிவா சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டீங்க. அடுத்ததாக சார் பேசணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ அவருக்கு அவருடைய சிஷ்யர் வந்து எந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கிறாரு, இந்த டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணி இருக்குங்கிறத நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். சிவா சார், with no further ado, we would like to hear from you about the film. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாண்டியன் தயாரிப்பில் வந்திருக்கிற அந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு தருணம். இது பாண்டியன் வந்து என்னுடைய நிறுவனத்தில் நீண்ட நாள் பணியாற்றியிருக்கிறார். இந்த தயாரிப்பு நிர்வாகிகள் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திறமையானவன் நேர்மையானவனாக இருக்க மாட்டாங்க, நேர்மையானவன் திறமையானவனாக இருக்க மாட்டாங்க. இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் பாண்டியன். உச்சகட்டமான ஒரு நேர்மைக்கு எடுத்துக்காட்டுன்னா அது பாண்டியனை சொல்லலாம். அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர், திறமையானவர், அன்பானவர், ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆகிறவர். உடனே டக்குன்னு சத்தமாக ஏதாவது சொல்லிட்டா உடனே கண்ணில் தெரிய வந்துடும். அந்த மாதிரி ஒரு மென்மையான ஒரு இதயத்துக்காரன். ஸோ பாண்டியன் வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது என்னடா செஞ்சிருவியா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் பண்ணிடுவேன் அப்படின்னா. சரி ஓகே. அந்த மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் போராட்டமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் சரியான பாதையை கொண்டு வந்து எடுத்து 3வது இன்றைக்கி ரிலீஸ் கொண்டு வந்ததில் கண்டிப்பாக பாண்டியனுடைய ஒரு அண்ணன் சாணத்திலிருந்து நான் வந்ததை ரொம்ப பெருமைப்படுறேன். பாண்டியனுக்கு இனிமேல் இந்த படம் வந்து நிச்சயமாக லாபகரமாக அமையும். இன்றைக்கி உள்ள சூழ்நிலைகள் நல்லாவே இருக்குது. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகளும் ஓரளவுக்கான வியாபாரமும் அந்த வகையில் பாண்டியன் வியாபாரம் வந்து அடுத்தடுத்து படங்கள் எடுத்து நிறைய வெற்றிகளையும் புகழையும் பணத்தையும் சம்பாதிக்கணும் என்னோடய வாழ்த்துக்களை நெஞ்சார தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவின் நாயகன் ஜிப்ரான் நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு குறிப்பிடத்தக்க மியூசிக் டைரக்டர். ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய தயாரிப்பு மியூசிக் இசையமைப்பாளர் அவர் முக்கியமான ஒருத்தர். குறிப்பாக வந்து பின்னணி இசையில் வந்து மிகச்சிறப்பான பங்களிப்பை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கிறவர். அதனால் இந்த படத்துக்கு பின்னணி இசை மிகச்சிறப்பாக இருக்கும்னு நம்ம பார்த்த வரைக்குமே ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் அவருக்கு. வர சத்யசிவா ஒரு சடனாக நம்மளுக்கு எல்லார் கவனத்தையும் கவர்ந்தார். ஒரு சின்ன இடைவெளி, மீண்டும் ஒரு சின்ன தொய்வுக்கு அப்புறம் வந்திருக்கார். கண்டிப்பாக அந்த படத்தை வந்து முழு மூச்சோட உயிர் மூச்சாக அதை பணியாற்றியிருப்பார். அவருடைய கழுகு பார்வையிலிருந்து அந்த படத்தில் எந்த தவறும் நடந்திருக்காது. நிச்சயம் ஜெயிப்பார் என்று நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். படத்தில் பணியாற்றிய எல்லா கலைஞர்களுக்கும் மற்ற ஆர்டிஸ்ட், கேமராமேன் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக வந்து பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், நான் மிகவும் நேசிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய சசிகுமார் அவர்கள். அவருடைய வெற்றியை வந்து எப்போவுமே நான் ரொம்ப பர்சனலாக பார்ப்பேன். அதை நான் கொஞ்சம் எல்லா படம் ரிலீஸ் ஆனால் நம்ம ஏப்பா அப்படின்னு கேட்டு விட்ருவோம். அவர் படம் ரிலீஸ் ஆனால் மட்டும் நான் காலையிலேருந்து ஏதோ நான் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி ப்ரொடியூசர் மாதிரி 4 தியேட்டருக்கு ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்ருப்பேன். நைட் வரைக்கும் பிக்கப் ஆச்சா எப்படி இருக்குது, ரூரல் எப்படி இருக்குது, சிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பேன். என்ன காரணம்னா அவர் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய நேர்மை, அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மனிதன் நீண்ட காலத்துக்கு போராட முடியாது இல்லையா. அதனால் அது சீக்கிரமாக அந்த பெரிய வெற்றி ஒன்று வந்து அவருடைய அந்த ஒரு பெரிய உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அவருக்கு இந்த சினிமா கொடுத்துடணும் சீக்கிரம் அப்படின்னு நான் நினைப்பேன். அது அப்பப்போ நடந்தது, சின்னதாக பெருசாக ஒன்று நடந்து இப்போது நல்லா மகிழ்ச்சியாக ஒரு சுற்று பெருத்தே வந்து கொண்டிருக்காரு எங்களுக்கு சசிகுமார் சார். அடுத்த படம் கெட்டப்பன்னு சொல்லிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு தெரியுது சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் அப்படியே பார்த்தோம்னா அப்படியே டூரிஸ்ட் ஃபேமிலியோட சீரியஸ் வெர்ஷன் மாதிரி ஒன்று ஃபீல் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது, உங்களுடைய தோற்றம் எல்லாமே நல்லா இருந்தது. அது சசிகுமார் சார் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அவருக்கு இவ்வளோ வயசு இருக்கோ அவ்வளோ வயசுக்கு நடிச்சிட்டே இருப்பார். அது என்ன ரோல்னால் தெரியாது, நடிச்சிட்டே இருக்க போகிறாரு. அந்தளவுக்கு மக்களுக்கு பிடித்தவர், சினிமாக்காரங்களுக்கு பிடிச்சவர். அவரும் சினிமா அவருக்கு ரொம்ப நேசிக்கிறார். அவர் சினிமாவோட வேறு ஒன்றும் செய்ய தெரியாது. அவருக்கு 100 கோடி கொடுத்தாலும் அவர் போய் தொழில் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டார். திரும்பி சினிமாவில் வந்து பெருசாக நடிப்பார். அந்த மாதிரி ஒரு சுபாவம் அவர். அதனால் அவருடைய வெற்றி வந்து நான் ரொம்ப பர்சனலாக நான் இப்போவே நான் டச் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவேன். அவருடைய டூரிஸ்ட் மேலே வெற்றி அடையும் பொழுது ஒரு 2-3 தடவை திரையரங்களை பார்க்கும்போது ஒரு வாட்டி வந்து நான் வந்து எப்படி சொன்னால் அவரோட வெல்விஷராக அவரோட ரசிகராக தான் அந்த படத்தை நான் பார்த்தேன் ஒரு முறையும். அந்த படம் சினிமாவுக்கே ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங்காக வந்து அமைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு தளர்ந்து போன சினிமாவுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை தூக்கி கொடுத்துருக்கு. அந்த மாதிரி வந்து அதை தொடர்ந்து ஃப்ரீடம் அதே வரிசையில் வந்து இன்னொரு வெற்றியும் கொடுத்து இன்னும் மேலும் நிறைய உற்சாகங்களை கொடுத்து வெற்றி கொடுத்து லாபத்தை கொடுத்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு பெரிய பூஸ்டிங் ஃபில்மாக இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
அது மாதிரி இருக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற அமைப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அது அவசரம் எங்களுடைய செயற்குழு கூட்டத்துக்கு போயின்றதால இதோட இந்த இடத்துல உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு. பட் நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாரோட இணைஞ்சு ஒரு குரூப் பிக்சர் மட்டும் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இந்த மொமெண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் சிவா சார், தேங்க்யூ. அடுத்ததாக படத்தினுடைய டிஓபி. இந்த நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட ஒன்று சொன்னார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசுறது ஓகே, மேடையில் நோ அப்படின்னு சொன்னார். பட் இருந்தாலும் நீங்கள் பேசி கேட்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த படத்தை பற்றி, இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனுபவம் எங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணணும். ப்ளீஸ் வாங்க சார். உதயகுமார் சார். எல்லோருக்கும் வணக்கம். படத்தில் ஃபஸ்ட்டு வந்து பாண்டியன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதேமாதிரி டேரக்டரு கழுகு படத்துலேயும் ரொம்ப இம்ப்ரெஸ் தான் வருது. அவர் அவ்வளோ சீக்கிரம் லைட் பண்ணாலும் அவர் வந்து லைட்லாம் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கான்ட்ராஸ்ட்டாக வேணுன்றதுல ரொம்ப ஆடம்பிடிச்சி மேக்கிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தோம். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் ரொம்ப ஒரு செட்டு ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து எப்படின்னா ஈவிப்பில் கிரவுண்ட் லெவலில் ஒரு 8 அடி ஃபீட்டு ஆழம் தோண்டி அதில் தான் செட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அது அந்த ஈவிபியை டென்ஷன் ஆகிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபீட்டுக்கு 8 ஃபீட்டில் ஃபுல் லைனாக ரொம்பவே பள்ளம் தோண்டி அதில் சசிகுமார் சார் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணார். அதில் முட்டி போட்டுனே ரொம்ப வேகமாகவும் போனோம். அந்த மேக்கிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருந்தது. அது ஜிப்ரன் சார் இட்ஸ் எ வெரி இம்ப்ரெஸ், மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். அவர் தான் அடுத்த படம் அந்த லெவல் அடுத்த லெவலுக்கு போயிருக்கு. தேங்க்யூ. பாண்டியன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. ஒரு பெரிய நன்றி. நிறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் அது தொடரட்டும். மீண்டும் ஒரு பெரிய நன்றி. அடுத்ததாக இந்த படத்துக்காக அசோசியேட்டாக இருக்கக்கூடிய ட்ரெண்ட் மியூசிக், அதுலேருந்து ஜித்தேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. அண்ட் அவர் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் அண்ட் மியூசிக் பற்றி பேசணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஜித்தேஷ் அவர்கள் ப்ளீஸ் ஷேர் அஸ் ஃபியூ வேர்ட்ஸ். வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் விழாவை சிறப்பிக்க வந்த செல்வகுமார் சார் அண்ட் இப்போது கிளம்பின சிவா சார் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஆக்சுவலி ரொம்ப லாங் முன்னாடியே நாங்கள் பேசி ஆரம்பித்து படம் ஷூட்டில் இருக்கும்போதே நாங்கள் சைன் பண்ணோம் ட்ரெண்ட் மியூசிக். அதுக்கு காரணமாக இருந்தால் முன்னாடி சங்கர் இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன், அவருக்கு ஒரு நன்றி. ஏன்னா அவர் தான் எனக்கு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் சாரை ரெஃபர் பண்ணார். அண்ட் முக்கியமாக ப்ரொடியூசர் சார் ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ரொம்ப வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசராக நின்று எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டு வந்திருக்காருன்னு தெரியும். ஸோ நீங்களாம் தான் அந்த படத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நல்லதாக பார்த்து எழுதுங்க. நீங்கள் எழுதுறதுல தான் ஆடியன்ஸ் உள்ளே வராங்க. அண்ட் முக்கியமாக என்னோடய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் கூட நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்றதில் ரொம்ப வெரி ஹாப்பி. அண்ட் அவர் நீங்கள் இப்போ பார்த்ததில் வந்து 2 சாங் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 சாங் இன்னும் இருக்குது. அது இன்னைக்கு ஈவினிங் லான்ச் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரெண்ட் மியூசிக் சேனலில் லைவ் ஆகும். அண்ட் வெற்றி படங்களாக கொடுத்துட்ருக்க சசிகுமார் சாருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. அண்ட் கேரளா இண்டஸ்ட்ரியிலேருந்து லிஜமோல் மேம், அவங்க அங்கே நிறைய வெற்றி படங்கள் கொடுத்து இப்போ தமிழுக்கு வந்து நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துட்ருக்க மேம்க்கும் நன்றி. அண்ட் ஆல்சோ சத்யசிவா சார், அவர் வந்து இந்த படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ்லேருந்து எனக்கு சின்ன சின்ன ஐடியாஸ்லேருந்து எங்களுக்கு எப்படி கொண்டு போகணும் எல்லாமே அவர் தான் ஆரம்பத்துலேருந்து நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் முக்கியமாக விஜயராகவன் பிரதர் ரொம்ப நன்றி. ஏன்னா சொல்லணும், ப்ரொடியூசர் டீம் எல்லாமே ரொம்ப பிஸியாக இருக்கும்போது எங்களுக்கு எல்லா டெலிவரபிள்ஸ்லேருந்து டே அண்ட் நைட் ரொம்ப ஹெல்ப் பண்ண ராகவன் பிரதருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ இந்த படம் நான் கொண்டு போய் கம்பெனியில் பேசும்போது, லேபிளில் ட்ரெண்ட் மியூசிக்கில் பேசும்போது எங்களோட எம்டி அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி பண்ணலான்றதுக்கெலாம் சப்போர்ட் பண்ண ராஜா ராமமூர்த்தி அவர்களுக்கும் நன்றி. என்னோட டீம் இங்கே உட்காந்துட்ருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி, தேங்க்யூ. ஏன்னா அவங்களும் டே அண்ட் நைட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. படம் கண்டிப்பாக 10th ஜூலை எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். சாங்ஸ்லாம் அருமையாக வந்திருக்கு. தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக படம் தியேட்டரில் இருக்கும்போதே போய் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. அடுத்ததாக ஃப்ரீடம் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய பாய்ஸ் மணிகண்டன் அவர்கள் அவருடைய கதாபாத்திரத்தை பற்றியும் இந்த படத்தை பற்றியும் எங்களுக்காக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஸோ over to you. வணக்கங்க. இந்த படம் வந்து ஒரு ப்ரொடியூசர் சாருக்கும் சரி, டைரக்டர் சாருக்கும் சரி, சசி சாருக்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு கைண்ட் ஆஃப் அந்த படத்தோட பேர் இப்படி ஃப்ரீடம்னு இருக்கிறதுனாலே கொஞ்சம் ஒரு போராட்டமாக தான் இருந்துச்சு. பட் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி
இப்போ வந்து இந்த படம் ரிலீஸ் டைமுக்கு வந்தது எங்களுக்குலாம் ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் சசி சார். அண்ட் சசி சார் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி முதல்ல ஃபோன் பண்ணி அவர் தான் எனக்கு இந்த ப்ராஜெக்டில் வந்து சேர்த்துக்கிட்டாப்புல என்னோடய இன்டர்வியூ ஒன்று பார்த்து. ஸோ ஐம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் தேங்க்யூ சத்யசிவா சார் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. கண்டிப்பாக உங்களை திரையில பார்க்கறதுக்காக நாங்களும் காத்துக்கிட்டே இருக்கோம். அடுத்ததாக இதே படத்துல மற்றொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஆண்டனி அவர்கள் எங்களுக்காக ஒரு 2 வார்த்தைகள். பத்திரிகை, தொலைக்காட்சி, மீடியா, யூடியூப், சோசியல் மீடியாவில் வேறு என்னென்ன சேனல் இருக்கோ எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். பாண்டியன் சார், மேடையில் இருக்கிற ஆர்கே செல்வமணி சார், பாண்டியன் சார் வந்து ஆஃபீஸில் கூப்பிட்டு இது மாதிரி படம் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அதில் ஆரம்பித்தது. ஜூலை 13 நினைக்கிறேன், ஜூலை 13, 2022 ஸ்டார்ட் பண்ணது பூஜை போட்டு. ஆனால் அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியாது. ஒரு தயாரிப்பாளராக, ஒரு மேனேஜராக இருந்துட்டு, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்துட்டு ஒரு தயாரிப்பாளர் ஆகிறது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் என்னன்னு தெரியும். அதை தொடர்ந்து அந்த படத்தை விடாமல் ஒரு அவரோட ஸ்ட்ரகிள், அவர் சூழ்நிலை, அங்கே ஷூட்டிங் நடத்துகிற ஒவ்வொரு நாளும் அவர் போராடுறது, எல்லா விஷயமும் இன்றைக்கி இந்த ட்ரெய்லர்லேயும் இந்த சாங்கையும் பார்க்கும்போது எதுவுமே தெரில. உண்மையாகவே அவ்வளோ கஷ்டம் இதுக்காக ஒரு ப்ரொடியூசராகவும். டைரக்டர் சார், நான் இதுக்கு மேலே வேலை பார்த்த டைரக்டர்கள்லாம் கொஞ்சம் ஸ்பாட்டில் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க, இதாக இருக்கும். இவர்கிட்ட ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அப்படியே நான் என்னடா அது, ஆல்ரெடி ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்தேன், செயின் ஸ்மோக்கர் நான் விட்டேன். இதில் தான் வந்து நான் தம்மை மறுபடியும் பழக ஆரம்பிச்சுட்டு, இல்லை கண்டினியூ பண்ணல, அது முடிச்சுட்டு போய் ஏதாவது ஒன்று பண்ணணும் இப்போ அப்படியே கூலாகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது சிகரெட் வாங்கி அடிச்சுட்ருப்போம். பக்கத்தில் குணா இருப்பார் நண்பர். இது மாதிரி பயங்கர ஸ்ட்ரகிளாக நிறையா ஹேண்டில் பண்ணுறது, அவர் எப்படி அவர் சொல்கிற மாதிரி நம்ம பண்ணுறதுன்றது ஒரு இது இருந்தது. பயங்கர கஷ்டமாக இருந்தது. எனக்குமே வந்து ஒரு நடிகராக நம்ம ஒரு படம் கமிட் பண்ணும்போது யார் ப்ரொடியூசரு, யார் டைரக்டரு, யார் ஹீரோவாக பண்ணுறான், இதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா இதுக்கு இடையில வேறு எதுவும் பண்ணிட வேணாம், சரி இது ஒன்று நமக்கு ஒரு நல்ல பேர் வரும் அப்படின்னு சொல்லி தான் ஏற்றுப்போம். மற்றவங்க எப்படின்னு தெரியல, நான் கமிட் பண்ணுறது வந்து வரதை ஃபுல்லாக கமிட் பண்ணுறது கிடையாது. ஒரு 5 படம் வந்ததுன்னா சரி இது ஒன்று பண்ணுவோம், அதுக்கு இடையில வேறு அது கமிட் ஆகும்போது கேட்டுறது, சார் எனக்கு இப்போ வந்து ஆகஸ்ட்டோட முடியுமா சார், இல்லை செப்டம்பர் இருக்குன்னா சொல்லுங்கள், அந்த ஒரு மாதம் நான் வேறு எதுவும் பண்ணல. ஏன்னா எல்லா படத்துலையும் பண்ணிவிட்டு கண்டினியூட்டியாக ஒன்றும் ஃபாலோ பண்ண முடியாது. சம்பாரிச்சிடலாம், பட் நம்ம அந்த ப்ராஜெக்டில் பார்க்கும்போது என்ன நம்மளோட அவுட்புட்டு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குன்றதுனால ரொம்ப செலக்டிவாக தான் பண்ணுறது. இதில் வந்து டைரக்டர் சார் வந்து கூப்பிட்டு, ஆனால் அவரோட இது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வருது சில இதாக இருந்தது. பட் ஆனால் அவுட்புட்டாக வரும்போது சரி இந்த படத்துக்காக இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இருந்திருக்கலாமேன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆனது. தேங்க்யூ சார் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பிரமாதமான ஒரு ஆமாம். ஏன்னா அது அங்கே செட்டு நம்ம இங்கே ஆல்ரெடி போட்டிருந்த செட்டில் இருந்து அங்கே நாங்கள் அந்த ஜெயிலில் எப்படி தங்க வச்சுருப்பாங்க, அவங்க இருக்கிற செட்டப் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். கண்டிப்பாக அந்த வருஷத்துக்கான எல்லா விருதும் உங்களுக்கு வரணும். டிஓபி சார் எப்படி டைரக்டருக்கு இப்படி ஒரு பொறுமையான டீமை கண்டுபிடிச்சாருன்னு தெரில. டைரக்டருக்கு அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி டைரக்டர்கிட்ட வேலை பார்க்குற லிரிக்ஸ் ரைட்டரு எல்லா பேருமே அவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஆட்கள் அமைஞ்சிட்டாங்க. இவர் ஸ்பாட்டில் டைரக்டர் மட்டும்தான் சத்தம் வரும். நமக்கு எப்படின்னா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி கத்தும் போது அப்படி அப்படி இந்த லோ பிபி வந்து போகும். ஷோ என்னடா நைட்டு தூங்குவோம், காலைல ஷூட்டிங்கா என்ன படம், சத்ய சிவா சார் படமா, அந்த மாத்திரை 2 கொடுப்பா அப்படின்ட்டு வாங்கி போட்டு அப்படி ஜெபம்லாம் பண்ணதே கிடையாது. அண்டவா இன்னைக்கு ஸ்பாட்டில் வந்து எந்த ஒரு சத்தம் வந்துடக்கூடாது, எந்த ஒரு நம்ம டென்ஷனாக கூட அவரும் டென்ஷன் ஆகக்கூடாது, நல்லபடியாக அந்த நாள் முடியணும், இப்படி தான் கிளம்பி வர்றது. ஆனால் சில ஷூட்டிங்க்கு நம்ம போகும்போது ஷூட்டிங்காக வேகமாக எடுத்துகிட்டு பேக்கை வச்சுட்டு என்னென்ன தூக்கிட்டு ஜாலியாக போட்டு டீயை சாப்பிட்டு வாடையை நிப்பாட்டு அப்படி போவோம். இங்கே வந்து மட்டும்தான் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இப்படியாவது முடிச்சிடும்டா அதை இருந்து. பட் அவுட்புட்டாக நல்லா வந்திருக்குது. லிரிக்ஸ் 2 பேருமே சூப்பராக இருந்ததுங்க சார். ஆமாம், அந்த இன்னொரு பாட்டு அந்த குழந்தைக்கும் 2 சாரோட சசிகுமார் சார் அவங்க பேரோட சின்ன வயசு இது ரொம்ப சூப்பராக இருந்தது அது. அப்புறம் ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ் சார், வாழ்த்துக்கள் சார்.
அப்புறம் சார் அவங்க சார் அருண் பாரதி சார், ஓகே தேங்க்யூ. ஜிப்ரான் சார், சின்ன படங்களுக்கு எப்பொழுதுமே இந்த ரொம்ப பட்ஜெட்டில் ஒரு ஃபெஸ்டிவல் ஏதாவது வருதுன்னா சின்ன பட்ஜெட்டில் சின்ன கடைகள் இருக்குது நிறையா டி நகரில். அது மாதிரி சினிமாக்காரங்களுக்கு ஒரு நல்ல படைப்பு எடுத்துகிட்டு ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு மியூசிக் பண்ணுறதுனா ஜிப்ரான் சார் தான். எனக்கு என்னென்னா வாகை சூடவால் ஆரம்பித்தது, வாகை சூடவால் அவரோட ஒர்க்கு பார்த்துட்டா நீங்கள் அந்த வாகை சூடவா படம் எத்தனை தடவை பார்த்தாலும் மியூசிக்கில் நம்மளை அழுக வச்சுருப்பார். இதுலேயும் அதே மாதிரி லிஜோ மேம்ஸ்க்கான இந்த சீக்வன்ஸ் அவங்க பேசுகிறது, அவங்க எங்களை ஏன் தள்ளி விட்றீங்கன்னு கேட்கும்போது நம்மள அறியாமல் கண்ணிலேருந்து ட்ராப்ஸ் வந்துடும். ஏன்னா இது ஒரு முக்கியமான போர்ஷன் அவங்க லிஜோ மேமுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னால் அவங்க பண்ணியிருக்காங்க ஜெய்பீம், அது நம்மளை ஒரு மாதிரி ரொம்ப கலங்கடிச்சு ஃபீல் ஆனது. ஏன்னா இந்த ஜெய்பீமில் வந்துட்டு வெளியில் சூர்யா சார் இருந்து வருவாங்க, இவங்க எங்கே இருப்பாங்கன்னு அவங்களை தேடிக்கிட்டே இருப்போம், கேமராவும் அவங்கள தேடி வரும். அந்த ஒரு மலையில் ஓரம் நிற்பாங்க. அது எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணி எனக்கு அழுகே வராதுன்னா கூட உங்களை அப்படியே கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக இதில் வந்து அந்த ஈக்குவலாக அதோட கூட அதிகமாக தான் இருக்கும் அவங்களுக்கு ஒரு பேர் இதில். தேங்க்யூ மேம், நீங்கள் இருக்கிற படத்தை நாங்கள் வேலை பார்த்தது சந்தோஷம். சசிகுமார் அண்ணன், சினிமாவில் இப்போ நம்ம நிறையா நடிகர்கள் நிறையா பேர்த்திட்ட பழகுறோம், நிறையா பேர் கூட ட்ராவல் பண்ணுறோம், நிறையா பேர் கூட பேசுகிறோம், இது பண்ணுறோம். எனக்கு கொஞ்சம் நெருக்கமானவங்களில் வந்து விஜய் சேது அண்ணன், சசிகுமார் அண்ணன், அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார், இவங்க 3 பேர். அதில் வந்து சசிகுமார் சாரும் ஜிவி சாரும் வந்து எனக்கு சினிமாவில் இருந்துக்கிட்டு எப்படி ஒரு சினிமாத்தனம் இல்லாமல் ஒரு எளிமையாக ஒரு பழகுறதுக்கும் சரி, மற்ற எல்லா விஷயத்துலேயும் யதார்த்தமாக இருக்கிறது அவங்க 2 பேரும். நான் இடையில கூட ஒரு இன்டர்வியூ 2-3 கூட சொல்லியிருந்தேன், சசிகுமார் அண்ணன், ஜிவி பிரகாஷ் அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர்கள் சினிமாவில் அப்படின்னு. தேங்க்யூ சார், உங்கள் கூட சேர்ந்து வேலை பார்த்தது. ஏன்னா எல்லா பேரோட சூழ்நிலையும் அந்த இந்த படத்துக்கு உண்மையாகவே ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி தான், வேறு யாராக இருந்தாலும் இவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணுற நம்மளாலே லோ பிபி, ஹார்ட்டு, சுகரு இது எல்லாமே வருது. ஒரு லீடு பண்ணுறவங்களுக்கு ஏன்னா அது ஃபைட் சீன் வரும், அடித்து இது பண்ணுவாங்க, அந்த பிளட்டு வரதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் வருவார் இப்படி உள்ளே போகும்போது கேரவனில் ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி கீழே இறங்குவார். இன்றைக்கி சார் இந்த கண்டிஷனில் வரப்போகிறாரோன்னு உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது பார்ப்போம், சசிகுமார் சார் மாதிரியே இருக்குல்ல, சசிகுமார் சார் தான் அந்த மாதிரி பிளட்டு அடிபட்டு. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோனா அவங்க ஒரு மெயின்டைன் பண்ணுவாங்க, இந்த இது வேணாங்க, இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் முழுமையாக ஒப்படைச்சார். ஆமாம், சந்தோஷம் சார், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்காக ஒரு சிறந்த நடிகருக்கான விருது கண்டிப்பாக வருன்றது நம்பிக்கை சார். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறேன். அவர் சார் சொன்ன டிஓபி சார் சொன்ன மாதிரி தான் அந்த இவிபியில் போவோம். நாங்கள் ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்துருப்போம், குழியை தோண்டிகிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி என்ன நடக்க போதோ, முள்ளிங்கால் போட்டு வரணும். சசி சாருக்கு வந்து முன்னால் வச்சுருவாங்க, கேமராவுக்கு முன்னால் ஒரு 4 ஸ்டெப் நடந்தால் போதும். நம்மலாம் அங்கே திண்டிவனத்துலேருந்து முள்ளிங்கால்லே வரணும். ஆமாம், இந்த எல்லாம் மாத்திரை டப்பாவோடய வந்துடுவாப்புல குணா. தண்ணி எங்கெங்கே இருக்குது, தண்ணியெலாம் வருங்க, பேசாமல் இருங்க, டெடிக்கேஷனாக இருங்க, நீங்கள் தண்ணியாக குடி பொறுங்க, முன்னால் வேகமாக போங்க, ஏங்க பொறுங்க, முள்ளிங்க நடந்தால் போகிறேன், முள்ளிங்கால் போட்டு போகும்போது வேகமாக போங்கன்னா இப்படியே ட்ராக் உள்ளே போகும். ஏங்க கொஞ்ச நேரம் லேசாக உட்காந்தோம்னா வரமாட்டீங்க, இந்த வந்துட்டோம் சார், வந்துக்கிட்டு இருக்கோம் சார். அடுத்த மொழி எடுத்துறான் எங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலு, அந்த பாண்டியன் சார் கரெக்டான ஒரு மேனேஜர். சார் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பாரு, எங்கள் பொறுங்க இப்போ தாங்க டி நகர் சிக்னல் தாண்டி வந்து பயங்கர டிராஃபிக்குங்க, போனால் அங்கே 2 மணி நேரம் சும்மா உட்காந்துருப்போம். அப்போ தான் தோண்டி அதெல்லாம் முடித்து அந்த அது பெரியது சொன்ன மாதிரி பெரிய பள்ளம், அது ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி கால்வாய் மாதிரி. அது வந்தோன்னே நம்ம பார்ப்போம், இன்றைக்கி இந்த சீன்னோன்னு அப்படியே பார்ப்பாங்க, ஒருத்தர் பேசுவோம், இது எப்படி இன்றைக்கி இன்றைக்கி அப்படி தான். சரி வாங்க இன்றைக்கி என்ன டிஃபன்னாவது கேட்போம் அப்படின்ட்டு குணா பக்கத்தில் எதுவும் தம்முக்கும் வாங்கிட்டு வந்தீங்களா, ஏங்க குணா நீங்கள் சரி அப்படின்னு போயிட்டு அப்போ இது பண்ணிட்டு அப்போ ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா அந்த ஸ்பாட்டை கடத்துறது அந்த மாதிரி. இங்கே செட் ஒர்க் பண்ணுறதும் சரி, அங்கே பண்ணதும் சரி. அப்புறம் இன்னொரு இடத்துல நம்ம இந்த வண்டலூரை தாண்டி ஒரு இடத்துல எடுத்தோம், அந்த இது பண்ணுறது. அப்புறம் இங்கே நம்ம எக்மோரில் எடுத்த அந்த காலேஜ் சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கர கஷ்டமானது. டிஓபி சாக்கு தான் பெரிய ஒரு சவாலானதாக இருந்திருக்கும் அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு. சந்தோஷம் சார். ஆர்கே செல்வமணி சார், நான் சென்னை வந்த புதுசில் ஆர் செல்வராஜ் சார்கிட்ட வேலை பார்த்தேன். அப்போ வேலை பார்க்கும்போது ஏதாவது ஃபைல் கொடுத்துடுவார், போய் செல்வமணி சார் வீட்டில் கொடுக்கணும். அப்புறம் அங்கேருந்து எதாவது கொடுத்துடுவாங்க, வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இந்த மேடையில்
நீங்கள் இருக்கிற மேடையில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். மணிகண்டன் இப்போ பேசின மாதிரி தான், என்னங்க ஒரு அரை மணி நேரம் பேசுங்க அப்படின்னா டக்குன்னு வந்து உட்காண்டார். மணிகண்டன் ஒரு இதே அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுவாப்புல. அது இந்த இன்டர்வியூ பார்த்து தான் மகாராஜாவிலையும் வந்தது. மகாராஜாவிலையும் வந்தது. பரவாயில்ல, இனிமேல் நம்மளே ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரி கொடுக்குறதா அதுக்கு வாய்ப்பு வர மாட்டேது. இன்டர்வியூ கொடுத்தா ஃபோன் பண்ணி திட்டம் வச்சுறாங்க, என்ன உனக்கு பேச தெரில, கொஞ்சம் நல்லா பேச மாட்டேன்னு. வாழ்த்துக்கள் மணிகண்டன், கூட சேர்ந்து வேலை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நான் பாய்ஸ் காலேஜ் படிக்கும்போது நான் பாய்ஸ் பார்த்தது. அப்போல்லாம் பாய்ஸ் மணிகண்டனா அப்படின்னா பாய்ஸ் மணிகண்டன் அடிக்கிறதால நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த படத்தை நாங்கள் தேட்டரில் எவ்வளோ வெயிட் பண்ணி அந்த டிக்கெட் வாங்கி பார்த்தது. ரொம்ப ஒரு சினிமா மணிகண்டன் அந்த மாதிரி தான், எப்படி அப்ரோச் பண்ணி எப்படி பேசுகிறது அந்த இதெல்லாம் தெரியாது. அவர் கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே என்ன பார்க்க முடியுமோ அந்த வேலையை பார்த்துருவார். அப்புறம் குணா தான் எங்களுக்கு வந்து பயங்கர என்டர்டைன்மெண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அவர் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த நாட்கள் கூட எங்களால் இருக்க முடியாது. அப்புறம் அவங்க இதில் நடிச்சிருக்காங்க தீபா பாஸ்கர், அப்புறம் ஷாலினி இவங்கெல்லாம் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. மற்ற நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, கோ டைரக்டர், மற்ற எல்லா பேர்த்துக்கும் நன்றி. வாய்ப்பு வழங்கிய ப்ரொடியூசருக்கும் டைரக்டர் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மீதி எதுக்காகவும் இல்லைங்க, உண்மையாலுமே நீங்கள் சென்னைக்காக அப்படியே ஃபுல்லாக வலம் வந்து உங்களுடைய உழைப்பை போட்டதுக்காகவே இந்த படம் வந்து வெற்றி பெறணும் நாங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். மீண்டும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இந்த படத்தினுடைய கண்ணாடியாக பாடலின் வரிகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த படத்தினுடைய லிரிசிஸ் மோகன் ராஜா சாராக இருக்கட்டும், அருண் பாரதி அவர்களாக இருக்கட்டும். ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்டார்ட் வித் அருண் பாரதி சார். நீங்கள் கண்டிப்பாக இதில் அமைஞ்சிருக்கக்கூடிய பாடல்கள், நீங்கள் எழுதின வரிகள், அதை பற்றி எங்களுக்காக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஓவர் டு யூ ப்ளீஸ். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக, இணைய நண்பர்கள் அனைவருக்கும் என் இதயத்தின் அடியாளத்திலிருந்து அன்பு வணக்கம். ரொம்ப கனமான மேடை. இப்போ அவர் வந்து பேசிட்டு போனதில் கொஞ்சம் ரொம்ப லேஸாக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஃப்ரீடம் படத்தில் வாய்ப்பு கிடைச்சதுக்காக தயாரிப்பாளர் பாண்டியன் சார், அப்புறம் வந்து இயக்குனர் சத்யசிவா சார், அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் ஜிப்ரன் சார், எல்லாருக்குமே வந்து நான் நிறைய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இலங்கை போர் உச்சத்தில் இருக்கும்போது அண்ணன் அறிவுமதி அவர்கள் வந்து ஒரு அரை கம்பத்தில் தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் தொகுத்தார். அதில் நான் வந்து ஒரு கவிதை எழுதியிருந்தேன். போதிமர நிழலில் புத்தருக்கு நரபலி, அப்பாவின் மண்டை ஓடு, சிங்களனின் மாமிசவரி, அறுபட்டு கிடக்கிறது அம்மாவின் மார்பு, பிறப்புறுப்பில் துப்பாக்கி, நிர்வாணமாக அக்கா சடலம், மலவாசல் வழி இரும்பு கம்பி, எப்படி துடித்தானோ என் ஆசை தம்பி, சொந்த மண்ணில் உயிரின் வேர்களை பிடுங்கி எறிகிற அசைவ பூமி, தப்பி பிழைத்து கரையேறினேன், இங்கோ எனக்கு அகதி அனாதை விசாரணை அப்படின்னு சொல்லி அந்த கவிதை இருக்கு. இதை கைதட்டலுக்காக சொல்லலை, ரொம்ப ஒரு வழியோட விசாரணை கைதிகளை குற்றவாளியாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்குது. இன்றைக்கி கரண்ட்டில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அஜித்குமார் நியூஸ்லேருந்து நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கனமான சப்ஜெக்டை வந்து இயக்குனர் எடுத்திருக்கிறாரு. அதற்காகவே அவரை வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுதல்கள் நம்ம தெரிவிக்கலாம். ஸோ அதுக்காகவே உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். முதல் முறையாக நான் வந்து சசிகுமார் சார் படத்தில் பாட்டு எழுதுகிறேன். ஸோ ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து உங்களோட நான் இணையணும். அதுக்கப்புறம் ஜிப்ரான் சார், அவர் எனக்கு ரொம்ப நாள் தெரியும் அப்படின்னாலும் அவர் கூடயும் எனக்கு முதல் முறையாக இணையக்கூடிய ஒரு மேடை அப்படின்றதுனால இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப புதுசாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. மோகன்ராஜன் சாரோட பாடல் வரிகள், சினேகன் சார் அவரோட பாடல் வரிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த தாலாட்டு பாட்டில் எனக்கு அந்த வரி ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அருகம்புல்லும் சிகரமே எறும்பை கேளு அது சொல்லுமே அப்படின்னு சொல்லி அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். எத்தனையோ பாடல்களில் நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய வரிகளை பார்த்து ரசிச்சிருக்கோம். மீண்டும் இந்த படத்தில் நீங்கள் இணைஞ்சது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை எங்களுக்காக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். மோகன் ராஜா சார், ஓவர் டு யூ ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். எனக்காக சில மோட்டிவேஷனுக்காக சில தத்துவங்கள் எழுதிக்குவேன். ஸோ அதில் ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கலான் இருக்கேன். நான் என்பவனுக்கு உலகை தெரியாது, நானா என்பவனுக்கு தன்னை தெரியாது, நானும் என்பவனுக்கு தோல்வி கிடையாது.
இந்த நானும் என்பவனுக்கு தோல்வி கிடையாது வந்து எங்கள் கதாநாயகன் சசிகுமார் சாரும் அடங்குவார். எப்பயுமே அவர் அவ்வளோ பொயட்டாக இருப்பார். அவரை பற்றி சொல்லணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு. ஏன்னா இந்த வருடத்தில் ஒரு பெரிய ஹிட் படத்தில், டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படத்தில் நானே எல்லாமே முழு பாடல்களும் உங்களுக்கு நான் எழுதியிருக்கிறதுல பெரிய எனக்கு சந்தோஷம் சார். ஏன்னா நம்மளை தூக்கி வளர்த்தவங்க கொஞ்சம் சறுக்கி மறுபடியும் ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி உயர பறக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல, அது பெரிய போதை. அந்த அந்த சந்தோஷத்தை நான் வந்து இந்த மேடையில் ரொம்ப அனுபவிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறை என்னுடைய ஈசன் படம் வந்தனமாக இருக்கட்டும், சுந்தரபாண்டியன் ஓப்பனிங் சாங்காக இருக்கட்டும், குட்டிப்புள்ளியில் தாட்டியரையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஆரம்ப காலகட்ட பாடலாசிரியருக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்தவர் வந்து சசிகுமார் சார் தான். அவருக்கு வந்து இப்படி ஒரு வெற்றி படத்தில் நானும் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறதுல ஹாப்பி. அது அந்த படத்துக்கு அப்புறம் இன்னொரு படமாக வர்றது ஃப்ரீடம். அந்த படத்துலேயும் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சி சார். ரொம்ப இன்னும் நான் உங்களோட தொடர்ந்து வேலை செய்யணும். அருண் பாரதி சொன்னார், இது வந்து நான் உங்களோட சேர்ற முதல் படம்னு. என்னோட முதல் பாடல் வெற்றி பாடலே உங்களோட தான். அது எனக்கு ஒரு பெரிய பரிசா நான் என் வாழ்க்கை கொடுத்ததா நினச்சிக்கிறேன். இந்த படத்தில் வந்து சினேகன் சார் வந்து ஒரு லவ் சாங் எழுதியிருக்காரு. அதில் நீங்கள் எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. 2வது சரணத்தில் ஒரு அகதியோட அதை வந்து 4 வரிகளில் சூப்பராக சொல்லியிருப்பார். அண்ணன் இங்கே இல்லை, ஸ்டேஜில் இல்லை, இருந்தாலும் அதை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நிலமற்ற நிலத்தில் நின்றாலும் காதல் நீங்காத நிழலை தருகிறதே எங்கும், ராவண தேசத்து ராஜா ராணி பரிவாரம் இல்லாமல் வருதே பவனி அப்படின்னு எழுதியிருப்பார். அது கதைக்கும் சூப்பராக பொருந்திருக்கு. ஏன்னா முதல்ல வந்து இந்த வரிகளை செலக்ட் பண்ண இசையமைப்பாளருக்கும் சத்யசிவா சாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னதான் கவிஞர்கள் எழுதினாலும் அதை ஓகே பண்ணுற இடத்துல நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க சார். ஸோ இந்த வரிகளை நீங்கள் சினேகன் சாருக்கு ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் சார்பாக நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னோட பாடல் தாலாட்டு பாடல். இந்த பாடலை பற்றி நான் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சசிகுமார் சாருக்கு சொன்னேன். சார் அந்த தாலாட்டு பாட்டு நான் தான் எழுதியிருக்கேன். அப்படியா, சூப்பராக, அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. இப்போ அந்த வரிகளை பார்த்துட்டு நம்ம பாட்டிலேருந்தே ஒரு வரியை தூக்கி போட்டேன்னு சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்தி சொன்னார். அது நான் சொல்லிடுறேன் இந்த லைனை. தப்பி வந்த தங்க நிலவை அஞ்சி அழ விட்டது யாரோ, துள்ளி வந்த வண்ண நிலவை ஒண்டி நிற்க வச்சது யாரோ, வாழ்வை எண்ணி வருந்தாதே வானம் அது சுருங்காதே, அருகம்புல்லும் சிகரமே எறும்ப கேளு சொல்லுமே. இந்த அருகம்புல்லும் சிகரமே தான் வேறொரு வடிவத்தில் சாரோட வெற்றிவேல் படத்தில் ஓப்பனிங் சாங்கில் எழுதியிருப்பேன். அதை நான் மறுபடியும் ஏன் எழுதணும் அப்படின்னா, சார் வந்து ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி மறுபடி பறக்க வந்திருக்காரு. சரி, அதையும் நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அது எதேச்சியாக எழுதினேன். அது சாருக்கு தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் என்னோட ஒவ்வொரு வரிகளையும் அவர் கவனிக்கிறனால கண்டுபிடிச்சிட்டாரு. சார் ரொம்ப நன்றி சார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜிப்ரான் சாரை பற்றி சொல்லணும். ஒரு இசையமைப்பாளருக்கு ஆல்பமாக ஹிட்டாக அமைகிறது வந்து ரொம்ப மேஜிக். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜா சாருக்கு அன்னக்கிளி, ரகுமான் சாருக்கு ரோஜா, அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கு பார்த்தீங்கன்னா மின்னலே, வாகை சூடவா அப்படிங்கிற ஒரே ஆல்பம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் யார்ப்பா அப்படின்னு திரும்பி பார்க்க வச்சது சார். அதே மாதிரி இந்த ஆல்பமும் சூப்பராக கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும், கண்டிப்பாக அமையும். ஏன்னா ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க, இந்த படத்தையும் சேர்ப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் சத்யசிவா சார், நான் அவரோட இது வந்து எனக்கு 3வது படம் கழுகு 2, அப்புறம் வந்து 1945. அதுக்கப்புறம் இந்த படம் அவரோட வேலை செய்கிறதே ரொம்ப இதமாக இருக்கும். அவர் அடிக்கிறதும் தெரியாது, கிள்றதும் தெரியாது, ஆனால் அவர் நினச்சதை வாங்கிடுவார். ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் உங்களோட வேலை செய்கிறதுல. ஜிப்ரான் சாரோட வேலை செய்கிறது வந்து ஒரு அது மட்டும் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு கண்டிப்பாக அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு பாடல் வந்து சூழல் உருவானோன்னே இவர் தான் எழுதுறாங்கன்னு தெரிஞ்சோன்னே அவர் நம்பரை வாங்கி ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டுருவார். நம்ம பாட்டுக்கு ஆப்ஷன் எழுதி கொடுத்துட்டே இருக்கணும். கடைசியாக அப்புறம் எனக்கும் டைரக்டருக்கும் பிடிச்சதை பார்ப்பார், அப்புறம் அவருக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கும், எங்கள் 3 பேருக்கும் பிடிச்சது ஓகே ஆகி அந்த ஒரு வடிவமாக வரும். அது எனக்கு ஒரு பெரிய மாபெரும் ஒரு புது அனுபவமாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த பாட்டை வந்து வைக்கம் விஜயலட்சுமி ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி படமாக அமையும். அதே மாதிரி எங்கள் தயாரிப்பாளர் பாண்டியன் சார், உங்களுடைய உறுதிமொழி வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு படத்துலையும் அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு செய்யணும் சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததாக விழாவின் நாயகனை கூப்பிட வேண்டிய ஒரு தருணம். ஜிப்ரான் சார், யூ ட்ரூலி ஒன் ஆஃப் அ கைண்ட். அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய படங்களுக்காக சொல்லலை, உங்களுடைய பர்சனாலிட்டியாகவே சொல்கிறேன். எப்பயுமே எனக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு ஃபீனிக்ஸ் பறவை அப்படின்னு தான் தோணும். எந்த ஒரு கூண்டுலையுமே உங்களை அடக்கவே முடியாது. உங்களுடைய டிஸ்கோகிராஃபியும் அப்படி தான் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வரிசையில் ஃப்ரீடம், இந்த படத்தில் என்ன ஒரு மேஜிக் கிரியேட் பண்ண இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. அதனுடைய கிளிம்ஸ் தான் நாங்கள் 2 பாடல்கள் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தை பற்றி நீங்களே ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் ப்ளீஸ்.
எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லாருமே பாண்டியன் சார் பற்றி சொன்னாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு படத்தை பற்றி சத்யம் சிவா வந்து ஒரு லைன் சொல்லியிருந்தார். பட் ஆனால் சிவா அவர் சொன்னதை விட ரொம்ப எக்ஸைட்டிங்காக எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் லைனை வந்து பாண்டியன் அவர் தான் நரேட் பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கிட்டத்தட்ட ஒரு கோ டைரக்டர் மாதிரி கூடவே ட்ராவல் பண்ணி லிரிக்ஸ் செலெக்ஷன்லேருந்து சிங்கர்ஸ்லேருந்து அது அந்த ஒரு இன்புட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு எப்போவுமே பர்செப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு கிரியேஷன் சைட்லேருந்து இருக்காது, ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தே இருக்கும். ஸோ அதனால் ஒரு லிரிக் கொடுக்கும்பொழுதே சார் இது எனக்கு புரியுது, இது நல்லா இருக்குது, அங்கே ஆரம்பித்து அப்படியே உள்ளே வருவார். ஸோ தட் ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் அவர் மனநிலை எப்படி இருக்குன்னு உண்மையிலே எனக்கு இப்போ எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. கண்டிப்பாக இப்போ ஒவ்வொரு படம் முடியும் பொழுதும் அந்த வெள்ளிக்கிழமை அது ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் ஒரு நம்ம மைண்ட் செட் வச்சே நமக்கு தெரிஞ்சிடலாம், ஓகே இந்த படத்து மேலே நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்கோம், ஓகே ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறது. பட் ஆனால் இப்போது நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கேன். ஓகே ஏன்னா அப்படின்னா ஓகே தட் மீன்ஸ் படம் நல்லா வந்திருக்கு. அண்ட் தேங்க்யூ சார். அண்ட் சத்யம் சிவா அவர் கூட பேக் டு பேக் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். பட் இவன் ஆண்டனி சொன்ன ஃபேஸ் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா என்கிட்ட எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக பேசுவார். பட் ஆனால் என்னோட இன்ஜினியர் பார்த்துருக்காங்க. ஸோ வெஸ்லி சொல்லுவார், சார் ஐயோ பயங்கர டெரர், அப்படியா இல்லை நான் பார்த்ததே இல்லாமல். பட் ஆனால் இது அவர் சொன்னது, அவருக்கு வேலை வாங்குறது வந்து அது அவருக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வரும். அவருக்கு என்ன தேவையோ அது அவ்வளோ அழகாக தெளிவாக கன்வே பண்ணுவார். பட் இந்த படம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்கிற ஒரு ஹெவியான ஒரு சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுது. அது நினச்சிருந்தா கொஞ்சம் அப்படியே ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஜோனுக்குள்ளேயும் போயிருக்கலாம். பட் அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் ஒரு த்ரில்லராக அதை எடுத்திருக்காரு. அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் சசி சார் தேங்க்ஸ் லாட் சார். பேக் டு பேக் ஒர்க் பண்ணுற அந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு. அண்ட் ஐ டோன்ட் நோ, லவ் யூ சார். ஸோ அண்ட் எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் ஒரு தாத்தா கேரக்டர் ஆகட்டும், இங்கே பேசின எல்லாரும், அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஹீரோயின்லேருந்து எல்லாருமே, ஏன்னா இந்த படம் வந்து கேரக்டர் ட்ரிவனாக இருக்கும். ஒரு கேரக்டர் மேலே மட்டும் ட்ராவல் பண்ணாமல் எல்லாம் ஒரு மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரோட இமோஷன்ஸும் ஒரு சின்ன சின்ன பார்ட் ஸ்டோரியை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் எவ்ரி ஒன் ஹேஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் டெக்னீஷியன், எடிட்டிங் அண்ட் சினிமோட்டோகிராஃபி, ஐ ஹாவ் டு டெல், சில இடத்துலலாம் எப்படி நீங்கள் கேமரா வச்சிங்க லைட்டிங் வச்சிங்கன்னு எனக்கு புரியல. பிகாஸ் இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் லிரிக்ஸ் ரைட்டர்ஸ் தேங்க்யூ. எங்கள் டீம் ஐ எம் ரியலி ஹாப்பி இந்த இடத்துல சாங்ஸ் எப்படி வந்திருக்குன்னு. அண்ட் ஸ்னேகன் சார் இல்லை, அவர் சார்பாகவும் ஐம் தேங்கிங் ஹிம். அண்ட் கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்கள். ஹோப் யூ லைக் இட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஜிப்ரான் சார். தேங்க்யூ வெரி வெரி மச். அடுத்ததாக படத்தினுடைய கலை இயக்குனர், ஆர்ட் டைரக்டர், அவரை முதலே கூப்பிட்டுருக்கணும், வி ஜஸ்ட் மிஸ் இட். பட் இப்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். உதயகுமார் சார், எங்களுக்காக இந்த படத்தை ஒர்க் பண்ண அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் பாண்டியன் அண்ணா அவர்கள் வந்து நான் முன்னேறணுங்கிறதுல அவருடைய பங்களிப்பு அதிகம். நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அவர் தான் வந்து கோடியில் ஒரு படத்தை எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது. அடுத்தது இன்றைக்கி வந்து தயாரிப்பாளருங்க இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும். என்றைக்குமே உண்மை கதை தோற்றது கிடையாது. இது ஒரு உண்மை சம்பவம். இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். ஏன்னா இந்த ஆண்டு வந்து நந்தன் படம் சிறந்த கதை, அதே மாதிரி வர்ற ஆண்டு இந்த படமும் சிறந்த ஒரு கதை, ஏதோ ஒரு அவார்டு, ஏதோ ஒரு விருதுகளை இந்த படம் பெறும். ஏன்னா ஒரு உண்மை சம்பவம். ஏன்னா என் லைஃப்பில் நடந்தது. நாங்கள்லாம் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தவங்க. அதனால் என் லைஃப்பில் நடந்தது. எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு 50 ஆண்டுகள் இங்கே வந்திருக்கோம். எனக்கு 37 வயசு ஆகுது, ஒரு 50 வருஷம் இருக்கும். அதனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய கனெக்டிவிட்டியாக இருந்துச்சு எனக்கு. அது மாதிரி எனக்கு வேலையாக பார்க்கும்போது அந்த டனல் ஒன்று சொன்னாங்கல்ல,
அது ஒரு டிராயிங் பண்ணி டேரக்டர் காமிச்சிட்டு ஒரு மினியேச்சர் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணோம். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வந்து மினியேச்சர் பண்ணோம். மினியேச்சர் பண்ணி அப்போ சசியார் வந்து பார்த்துட்டு அது மேக்கிங்காக எப்படி பண்ணலாம், ஏன்னா செலவும் பண்ணணும், அது நல்லா மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமாக இருக்கணும் அதில். ஏன்னா கேமரா வைக்கணும், கேமரா ஒர்க்கிங் பிளேஸ் போகணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டூடியோவில் செட்டு போடலாம், ஆனால் அங்கே செட்டு போடும்போது ஒர்க்கிங் பிளேஸ் பண்ண முடியாது. அதனால் அது எப்படி மேக்கப் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து பேசி அது மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமாக ஒரு விஷயம் பண்ணோம். அதன் பிறகு ஒரு அகதிகள் முகாம் ஒன்று பண்ணோம். அதுவும் அப்படி தான். ஏன்னா அகதிகள் முகாம் வந்து ஒரு லைவாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும். எந்த ஒரு விஷயமும் ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் மெனக்கடுவேன் எப்பயுமே. இந்த படத்தை அப்படி தான் மெனக்கட்டேன். நல்லா வந்திருக்கு, விஷுவலாக பார்க்கும்போது நல்லா வந்திருக்கு. சசி அண்ணன் கூட எனக்கு 3வது படம், நந்தன் படம் ஒர்க் பண்ணேன். நல்ல படம். அது ஒரு உண்மை கதை, தமிழ்நாட்டு அளவில் பேசப்பட்ட படம். அதே மாதிரி நம்ம படமும் பேசப்படும், மிகப்பெரிய வெற்றி அடையும். சத்யேஸ்வா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கேமராமேன் உதயணனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம எப்படினாலும் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம், ஆனால் அது அழகாக அந்த ஃப்ரேமில் காமிக்கிறது உதயண்ணா நம்ம அழகாக காமிச்சிருப்பார். யாராச்சும் பேர் விட்டு போயிருந்தால் மன்னிச்சுக்கணும். வணக்கம், நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக படத்தினுடைய கதாநாயகி. டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது கதைக்கேற்ற நாயகி அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப யதார்த்தமான நடிப்பு மட்டும் கிடையாது, உங்களுடைய தோற்றமும் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. யூ ஹவ் ட்ரூலி ரீரிட்டன் அப்படின்னே சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அண்ட் நீங்கள் இந்த படத்தை பற்றி எங்களுக்காக பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ லிஜமோன், ப்ளீஸ் ஷேர் அஸ் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் யுவர் கேரக்டர் அண்ட் யூர் ஃபில்ம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற கெஸ்ட், ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் எஸ். நான் தமிழ் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இந்த படம் ஃப்ரீடம்ங்கிற இந்த படம் பண்ணுறது எனக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பிகாஸ் இதில் என்னோடய கேரக்டர் செல்விங்கிற கேரக்டர் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் பொண்ணு. ஸோ நான் தமிழ் பேசுகிறதே பெரிய விஷயம். அதில் ஸ்ரீலங்கன் தமிழில் பேசி பெர்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அது இல்லாமல் நம்ம டிரெக்டர் வந்து ஷார்ட் அப்போ ஸ்போர்ட்லேயே வந்து டைலாக்ஸில் கரெக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அது எனக்கு இன்னும் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. என்னை ஃபுல் டைம் பதட்டத்திலே வச்சுருந்தார் அவர். சும்மா சொன்னேன். ஆக்சுவலி யூ ஆர் வெரி சப்போர்ட்டிவ். ஏன்னா நம்ம ஷூட் டைமில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, உங்களுக்கும் தெரியும். அந்த டைமில் எல்லாம் நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. அப்புறம் சசிகுமார் சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் எ வண்டர்ஃபுல் கோ ஆக்டர் சார். ஒரு வண்டர்ஃபுல் கோ ஆக்டர் மட்டும் இல்லை, அவர் ஒரு வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் கூட. பிகாஸ் எனக்கு நம்ம மூணார் ஷூட் பிளான் பண்ணப்போ ஒரு 3 days ஷூட், ஒரு சாங் சீக்வன்ஸ் அங்கே பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுல் டீம் மூணாரில் வந்து ஷூட்டுக்கு ரெடியாக இருந்தோம். அண்ட் ஷூட் அன்னைக்கு காலையில் நான் எந்திரிச்சு பார்த்தா எனக்கு மீசில்ஸ் வந்துருச்சு. பட் அப்போ அது மீசில்ஸ்ன்னு எனக்கு தெரியல, சிக்கன் பாக்ஸ் மாதிரி. ஸோ அதோட ஒரு லைட்டர் வேர்ஷன். ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒரு சாங் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஒரு மேரேஜ் சீக்வன்ஸில் என்னோடய ஃபேஸில் ஃபுல்லாக அந்த சிக்கன் பாக்ஸ் மாதிரி மார்க்ஸ் இருக்கும். ஸோ எனக்குமே வந்து ஃபுல் டீம் அங்கே மூணாரில் இந்த சாங் ஷூட்டுக்காக மட்டும் வந்திருந்தோம். ஸோ எனக்கு வந்து நான் டீம்கிட்ட இப்போ என்ன சொல்கிறது, ஏன்னா என்னால் ஷூட் நிற்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது ப்ரொடக்ஷன் வைஸாக இருந்தாலும் பெரிய லோ. ஸோ நான் இது எப்படி சொல்கிறதுன்னு பயந்துகிட்டே இருந்தேன். பட் நான் வேறு வழி இல்லை. ஸோ நான் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ அப்போ அவங்களுக்குமே வந்து கன்ஃபியூஷன் இருந்துச்சு, என்ன பண்ணுறது. ஷூட் பிளான் எல்லாமே செட், எல்லாமே ரெடியாக இருக்காங்க, எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. நான் மட்டும்தான் எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் அன்றைக்கி எனக்கு சசிகுமார் சார் தான் என்கிட்ட வந்து, நீ இப்போ ஃபஸ்ட்டு நீ ஹாஸ்பிட்டல் போய் என்னென்னு பாரு அண்ட் தென் டேக் குட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து நான் பதட்டத்தில் இருந்த என்னை வந்து காம் பண்ணதே வந்து அவரோட அந்த ஜெஸ்டர் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் இந்த படத்தில் இருக்கிற எல்லா நடிச்சிருக்கிற எல்லா கோ ஆக்டர்ஸுக்கும் நான் நன்றி சொல்லணும். ஸ்பெஷலி எங்களுக்கு இந்த ஸ்ரீலங்கன் தமிழ் சொல்லி கொடுத்த பாட்டி இருக்காங்க. ஸோ நான் பாட்டின்னு தான் கூப்பிடுவேன், அதனால தான் பாட்டின்னு சொல்கிறாங்க, அங்கே இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மா. என்னோடய ஸ்கிரிப்ட், எல்லாரோடைய ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா அது தமிழில் தான் இருக்கும். ஸோ டெய்லி காலையில் வந்து அது ஸ்ரீலங்கன் தமிழில் மாற்றி அது எனக்கு வந்து சொல்லி கொடுத்து என்னோடய ப்ரொனன்சியேஷன் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி என்னை பேச வச்சது அவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் இந்த டீமில் இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே சினிமாங்கிறது ஒரு டீம் எஃபர்ட், ஒரு டீம் ஒர்க் தான். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நிஜமால் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க எனக்கு தமிழில் பேசுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு. ஆனால் உங்களுடைய என்டையர் ஸ்பீச் தமிழில் மட்டும்தான் இருந்திருக்கு. இங்கிலீஷ் கூட பெருசாக நீங்கள் யூஸ் பண்ணல. ரொம்ப அழகாக இருந்தது அது கேட்கறதுக்கு. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். விழாவுக்காக வந்திருக்கக்கூடிய ஆர்கே செல்வமணி சார் ஒரு எழுத்தாளர், ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர், இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவர் ட்ரெய்லர் டீசர் எல்லாமே பார்த்துருக்காரு. இந்த படத்தை பற்றி அவர் என்ன சொல்ல இருக்காருன்னு கேட்க நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். சார், ஓவர் டு யூ. ஃப்ரீடம் திரைப்படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உண்மையாகவே இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு படத்தை பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் இந்த கதையை பார்க்கும்போது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய வரவாக தான் இந்த திரைப்படம் எனக்கு தெரிஞ்சுது. இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர் எனக்கு வந்து மிக நெருங்கிய நண்பர். என்னோடய வீட்டில் ஒரு ஆஃபீஸ் வாடகை இருக்கும்போது அதனுடைய படத்தோட தயாரிப்பு நிர்வாகியாக இருந்தார். சாதாரணமாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். இப்போ சினிமாவை பற்றி ரொம்ப நேசமாக இப்போ ஸ்டேஜில் பேசினார் இல்லையா, அது மாதிரி அந்த உள்ளன்போட உண்மையாகவே எப்பவும் பேசுவார். அப்போ ஒரு நாள் சொன்னார், சார் இது மாதிரி நான் ஒரு படம் பண்ண போகிறேன். அப்படியா, ஏன்னா இப்போ பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸே படம் பண்ண தடுமாடிட்டு இருக்கும்போது எப்படி பாண்டியன் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா, இல்லை சார் சசி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். அப்புறம் சிவா ஒரு கதை சொன்னார்னு சொன்னார். அந்த கதை எனக்கு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார். நான் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும்னு நினச்ச சில படங்களில் இந்த படம் ஒரு படம். சிவா இந்த படத்தை கதையை எனக்கு சொல்லும்போது இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு படமாக இருந்தது. நான் வந்து ரொம்ப வார் ஃபிலிம்ஸ் நிறைய பார்ப்பேன். எனக்கு வந்து லைஃப்பில் வந்து கிரேட் எஸ்கேப், பேசேஜ், வேரிகல்ஸ்டர் இந்த 3 படமும் வந்து ஒரு 100 தடவை மேலே பார்த்துருப்பேன். அதனோட சாயலில் ஒரு படமும், அதுக்கப்புறமும் உண்மை நிகழ்ச்சியை, வேலூரில் நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக வந்து அதை ஃபார்ம் பண்ணி ஒரு ஒரு மனித குலத்தில் ஒரு பகுதியோட ஒரு மனிதர்களோட வாழ்க்கையை ஒரு அழகாக வந்து அந்த கதை வந்து விளக்கி சொல்லியிருந்தது. இப்போ யாரோ சொன்னாங்க வந்து சிவா சொன்னதை விட பாண்டியன் சொல்லும்போது ரொம்ப எமோஷ்னலாக சொன்னார்னு முன்னாடி பேசணும் யாரோ சொன்னாங்க. அந்த வகையில் ரொம்ப சிறப்பாக சொன்னார் உங்கள் கதையை வந்து பாண்டியன்கிட்ட. உண்மையாகவே பாண்டியனுக்கு ஒரு நல்ல நேரம் தான். ஏன்னா நல்ல நேரம் எப்படி வரும்னா, அந்த அமையிற சுச்சுவேஷன் வந்து ரொம்ப தானாக சேர்ந்து அமையும். ஏன்னா வந்து இந்த படத்துக்கு வந்து ஃப்ரீடம் பேர் வச்சுருக்காங்க. எப்பவுமே ஃப்ரீடம் சாதாரணமாக வராது, கஷ்டப்பட்டு தான் வரும். கஷ்டப்பட்டு வந்தால் அது ஃப்ரீடம் கிடையாது. எந்த ஃப்ரீடத்துக்கு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த ஃப்ரீடம் தலைப்பு சில நேரங்களில் வந்து அதை நமக்கு தெரியாமல் அதை தீர்மானிக்கும். ஃப்ரீடம் படம் தலைப்பு வைக்கும்போது அது வந்து அவர் சிரமப்பட்டு தான் அந்த படத்தை வந்து மூவ் பண்ணார். உண்மையாக நான் இங்கே ஸ்டேஜில் பார்க்கும்போது அந்த சிரமம்லாம் எதுவுமே இல்லாமல் மிக அழகாக வந்து ஒரு பிளான்டு சப்ஜெக்டை வந்து ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே பண்ணால் எப்படி வந்து ஒரு ஒழுங்கு நேர்த்தி இருக்குமோ அந்த ஒழுக்கத்தை நேர்த்தியாக அந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு அமைந்த யூனிட்டு தான் காரணம். அது டைரக்டர் சிவாவாக இருக்கட்டும், இல்லை வந்து கேமராமேனாக இருக்கட்டும், இல்லை ஆர்ட் டைரக்டராக இருக்கும், அவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த படத்தோட வந்து அட்டாச் ஆகியிருக்காங்க. அதுபோல் வந்து நம்ம சசி சாரும் வந்து தயாரிப்பாளர்களுக்கு மிக இணக்கமான, மிக உண்மையான ஒரு நெருங்கிய நண்பராக இருக்கார். ஏன்னா நான் என்னுடைய உதவியாளர் ஒருத்தருக்கு ஒரு கதையை கேட்டால் அந்த கதை நல்லா இருந்தது. உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி, சசி இது மாதிரி ஒரு கதை இருக்குது கேளுங்க என்ன. நான் ஒரு 10-15 பேருக்கு சொல்லியிருக்கேன். அதில் வந்து அடுத்த வாரமே அவராக கூப்பிட்டு கதையை கேட்ட 3 பேரில் சசியும் ஒருத்தர். ஏன்னா நடிகர்கள் வந்து நம்ம சொன்ன உடனே கேட்கணும் இல்லை, அந்த கதையை கேட்டு சார் நல்லா இருக்குது நான் பண்ணுறேன், இதில் சின்ன சின்ன கரெக்ஷன் சார் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். அந்த வகையில் ஒரு உண்மையான ஒரு மனிதராக, தயாரிப்பாளருக்கு உதவக்கூடிய மனிதராக. அப்புறம் பட்ஜெட் போடும்போது ஒரு விஷயம் அப்போ அந்த தயாரிப்பாளர் சொன்னார், எப்படி அடுத்த படம் எப்படி பண்ணீங்க ராஜான்னு கேட்கும்போது சொன்னார், இல்லை சார் சசி நானும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணுறோம். அது உண்மையாகவே சசி போல் எல்லா நடிகர்களும் பண்ணான். அது என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து திரைப்படங்கள் வந்து முன்னாடி வந்து ஒரு படம் ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகிடுச்சுன்னா அது படம் ரிலீஸ் ஆகிடும். ஃபஸ்ட் காப்பி வரைக்கும் தான் தயாரிப்பாளர் கஷ்டம்.
எப்படியாவது ஃபஸ்ட் காப்பி ரெடி பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிடும். ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட் காப்பி பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த படத்தை ஃபஸ்ட் காப்பி பண்ண பிறகு அதை ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம். முன்னாடி தயாரிப்பாளர் டிசைட் பண்ணாங்க எங்களுடைய படத்தோட ரிலீஸ் எப்போ அப்படின்னு. அப்புறம் ஹீரோஸ் கொஞ்சம் காலங்களில் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க டிசைட் பண்ணாங்க, சார் என் படம் இப்படி வந்தால் நல்லாயிருக்கும், பொங்கலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும், தீபாவளிக்கு வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை சம்மர் வெக்கேஷன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளரோ இயக்குனரோ இல்லை ஹீரோவோ யாரும் அவங்க டிசைட் பண்ணுறது இல்லை. இது படத்தை முதல்ல ஓடிடி வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க. நான் இந்த பட்ஜெட்டு இந்த வருஷம் பட்ஜெட் முடிஞ்சிடுச்சுங்க, ஒரு பெரிய படம், அது படம் முடிஞ்சிடுச்சு, இந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணணும். நான் ஓடிடி சொல்லிட்டாங்க, இல்லை சார் எங்கள் பட்ஜெட் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணீங்க. முடிஞ்ச படத்தை இப்போ வச்சுருக்காங்க. அப்போது இந்த நிலைமை எப்படி வருதுன்னா, அவங்களோட கைக்கு மீறி இந்த செலவு இருக்குது. 100 கோடி 200 கோடி 300 கோடி வரும்போது தயாரிப்பாளர்களால் அந்த இது வந்து ரிலீஸ் பண்ண முடியல. அப்போ வந்து ஓடிடியோ சேட்டிலைட்டோ இல்லை டிஜிட்டல் ரைட்ஸோ இந்த வியாபாரிங்க அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அதுபோல் இல்லாமல் சசி மாதிரியே எல்லா இயக்குனரும் எல்லா நடிகர்களும் அந்த ஷேர் பண்ணி அவங்களோட தமிழ் திரைப்படங்களுக்கு நீங்கள் படம் பண்ணுங்கள், தமிழ் திரையரங்குகளுக்கு நீங்கள் படம் பண்ணுங்கள். ஏன்னா திரையரங்குகள் தான் சினிமாவோட தாய். திரையரங்கத்தில் படம் ரிலீஸ் பண்ணால் தான் அது சினிமா மாதிரி தெரியும். என்ன பெரிய நீங்கள் வெப் சீரிஸ் பண்ணாலும் டைரெக்டாக ஓடிடியில் பண்ணும்போது அது ஒரு பெரிய வேல்யூ வராது. ஆனால் திரையரங்கில் படம் பார்க்கும்போது அந்த டைரக்டருக்கும் ஒரு பெரிய வேல்யூ கிடைக்கும், ஹீரோவுக்கும் ஒரு பெரிய மாஸ் கிடைக்கும். இப்போ ஜெய்பீம் படம்லாம் வந்து ஒருவேளை திரையரங்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தா அதனோட ரீச் சார்பட்டா பரம்பரையெல்லாம் திரையரங்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தா அதனுடைய வேல்யூ வந்து மிக பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். அதனால் முதல்ல வந்து என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இது போன்ற பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறவங்க நீங்கள் உங்களோட சம்பளத்தை எல்லாம் ஓடிடியும் சேட்டைட்டும் அது மாதிரி லாபத்தில் வச்சுக்கிட்டு தமிழ் திரையரங்கில் தமிழ்நாட்டில் இருக்க திரையரங்கில் அதில் என்ன சேலபிள் இருக்கோ அந்த சேலபிளுக்கு ஒரு படம் பண்ணிங்கன்னா ரிலீஸ் டேட்டு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்கள் பின்னாடி ஓடிடியும் சேட்டலைட் வருவாங்க. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பெரிய இயக்குனராக இருந்தாலும் என்ன பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் அவங்கெல்லாம் ஓடிடி என்னைக்கு டிசைட் பண்ண சொல்கிறாங்களோ அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு கஷ்டமான ஒரு துர்பாக்கியமான நிலைமை இருக்குது. அது மாதிரி இல்லாமல் சசி மாதிரியே எல்லாருமே வந்து அந்த முறையை ஃபாலோ பண்ணாங்கன்னா இனிமேல் வந்து தமிழ் படங்களுக்கு வந்து வேல்யூ இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும், நம்ம படத்தை நம்மளே ரிலீஸ் பண்ணலாம். இன்றைக்கி இந்த படம் பார்க்கும்போது நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சமூகம், ஒரு மனித குலத்தில் ஒரு சமூகம் எப்படி தன்னுடைய சுதந்திரத்துக்காக எப்படி போராடுது, அது சுதந்திரம் சொந்த நாட்டில் எப்படி மறுக்கப்படுது, நட்பாக வந்த நாட்டில் எப்படி மறுக்கப்படுது. இப்போ நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஜனவரி மாதம் வந்து யாழ்ப்பாணம் போயிருந்தேன். போகும்போது அங்கே எல்லாமே ஏற்கனவே ஒரு 1000 கிலோமீட்டருக்கு நாங்கள் வந்து ஒரு வாரம் வந்து எல்லா இடத்தையும் சுற்றி அங்கே ட்ராவல் பண்ணோம். போகும்போது இந்த முள்ளிவாய்க்காலில் போய் நாங்கள் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அங்கே அப்படியே நின்றுட்டே இருந்தேன். என்னை கூப்பிட்டு வந்த நண்பருக்கு ஏன் நான் அங்கே நிற்கிறேன்னு தெரியல. ஆனால் நான் அங்கே கண்ணை மூடி பார்க்கும்போது அந்த மரண ஓலமும் என் கூடவே வந்து ஒரு 1.5 லட்சம் பேர் அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த முள்ளிவாய்க்கால் அந்த கடற்கரையிலையும் அந்த கால்வாய்க்கள்லையும் அந்த பனங்கால்கள்லையும் வந்து ஒரு 1.5 லட்சம் பேரோட மரண ஓலம் அப்படி கேட்டுகிட்டே இருக்கும். கண்ணை மூடுனா அந்த கண்ணில் நினைவில் வரா மாதிரியே இருக்கும். அப்போது ஒரு மனித குலத்தில் ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடந்து இன்றைக்கி வந்து நான் போகும்போது ஒரு 15 வருஷம் ஆயிருக்கும். 2024 போனால் 2009 நடந்த விஷயம். ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் மரண அமைதி அப்படியே அங்கே இருக்குது. ஆனால் அந்த மரண ஓலம் கேட்டுகிட்டே இருக்குது. அதுக்கான நியாயம் இன்னை வரைக்கும் வந்து எந்த புத்தகத்துலேயும் கிடைக்கல. அங்கேருந்து வந்த அங்கேயும் வாழ முடியல, அங்கேருந்து வந்த தொப்புள் கொடி ஒருவனும் வாயில் சொல்லிக்கிறோம், பேப்பரில் எழுதுகிறோம், மேடையில் பேசுகிறோம். ஆனால் அங்கேருந்து வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான இங்கே நிலைமை இருக்குது, இங்கே வேறு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது என்ன மாதிரியான சூழ்நிலை அவங்கள மாட்டிக்கிறாங்க அப்படின்போது நான் வந்து இது போன்ற ஒரு திரைப்படத்தை எடுக்கும்போது என்னோடய லைஃபே வந்து ஏறக்குறைய க்ளோஸ் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சு. ஃப்ரீடம்ங்கிறது வந்து இந்தியாவில் ரொம்ப கஷ்டம். இந்தியாவில் திரைப்படங்களை உண்மை சம்பவத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே நீங்கள் என்ன வேணாலும் பொய் சொல்லலாம், என்ன வேணாலும் ஆபாசமாக எடுக்கலாம், எவ்வளோ வந்து கற்பனைகள் சொல்லலாம், மூட நம்பிக்கைகளை சொல்லலாம். ஆனால் உண்மையை சொல்லி படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மை எல்லாருக்கும் வலிக்கும், எதிர்கட்சிக்கும் வலிக்கும், ஆளுங்கட்சிக்கும் வலிக்கும், அதிகார வர்க்கத்துக்கு வலிக்கும், மீடியாவுக்கும் வலிக்கும். அந்த உண்மை வந்து தங்களை சம்மந்தப்படும் போது அந்த உண்மை யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. அப்போது அதிலேருந்து நான் ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டேன். வேண்டாம், உண்மை கதைகளை எடுத்து நம்ம வாழ்க்கையை இனிமேல் வந்து நம்ம சிரமப்படுத்திக்க வேணாம். ஆனால் இதில் பார்க்கும்போது அடுத்து ஒரு உண்மை கதையை பார்க்கும்போது அதை தொடர்பாக
இது இந்த சம்பவங்கள் அமைஞ்சிருக்கு பார்க்கும்போது மிக இமோஷனலாக இது அந்த சென்சாரில் மாட்டாமல் எந்த அளவுக்கு வந்து நமக்கு சட்டம் அனுமதிச்சிருக்கோ அந்த அளவுக்கு அந்த உண்மையை சொல்லி அதை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாக வந்து சசிகுமாருக்கும் சத்யசிவாவுக்கும் என்னுடைய நண்பர் பாண்டியனுக்கும் அதில் ஹீரோயின் நடித்த லிஜோமலுக்கும் படத்தில் காமெடி இருக்கோ இல்லையோ மணிகண்டன் வந்து ஒரு 1/2 hour ஒரு காமெடி ஷோ நடத்திட்டு போனார். சாரி ஆண்டனி மன்னிச்சுக்கணும். ஆண்டனி வந்து ஒரு காமெடி ஷோ நடத்திட்டு போனார். அவர் சொல்லும்போது காமெடியாக இருந்தது. ஆனால் அதுக்கு பின்னால் இருக்க உண்மை எவ்வளோ வந்து அவங்க ரத்தம் சிந்திருக்காங்கன்னு தெரியுது. 2-3 தடவை சொல்லிட்டாங்க, சிவா உன்னை பற்றி ரொம்ப நாசுக்காக சொன்னார். கிள்றது தெரியாமல் கிள்ளுவார், அடிக்கிறது தெரியாமல் அடிப்பார். அந்த அளவுக்கு. ஏன்னா இயக்குநர்களுக்கு வந்து தமிழ் சினிமாவோட சாபம் என்னென்னா, இது இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்ட் ஆகலை. எல்லா வேலையும் நம்மளே பண்ணணும். நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வேலையிலேருந்து, காஸ்டியூம் ஒர்க்கிலேருந்து, மேக்கப்லேருந்து, ஆர்ட் டைரக்டர்லேருந்து, அவங்கள அசம்பிள் பண்ணுறதுலேருந்து, அவங்களுக்கு சாப்பாடு வந்ததா, சரியான நேரத்துக்கு வந்ததா, ஏன் வரல, யார் வந்தாங்க, வந்தவங்க வந்து வந்தவங்களுக்கு ஷார்ட் எடுக்கணுமா, வராதவங்க வந்து கோச்சு போயிடுவாங்களா, இல்லை வந்தவுடனே யாருக்கு ஷார்ட் எடுக்குது, இது மாதிரி பல்வேறு டார்ச்சர்களில் வந்து டைரக்டர்கள் இருக்கிறதால நான் பெரும்பாலும் வந்து அந்த ரஃப்பாக ஒரு முகமூடி நான் போட்டுப்பேன். அப்போ தான் நம்ம பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க. இல்லைன்னா நம்மளை ஷார்ட் எடுக்க விட மாட்டாங்க. அவங்கவுங்க ஆளாளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த தமிழ் சினிமாவில் டைரக்டருங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. வர்றவங்கலாம் அட்வைஸ் பண்ணுவான், சார் இந்த ஷார்ட் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் போன பிறகு அந்த ஹீரோ பக்கத்தில் போய் நின்றுட்டு அங்கே எங்கே ஒன்று சொல்லுவான். நம்ம பிளான் பண்ணி ஒரு 4 நாள் ஃபைட் எடுக்குது, ஒரு 2 நாள் எடுக்கலாம் நினைக்கும் போது ஹீரோ பக்கத்தில் போய் நிற்பான் ஒருத்தன். சார் டைரக்டர் சுற்றுறார் சார் டைரக்டர் அப்படின்றான். உடனே வந்து ஹீரோ நம்ம பக்கத்தில் வருவார். சொல்ல முடியும், என்னப்பா நீ பிரம்மாண்டமாக எடுப்பான்னு சொல்லி வந்தால் ஏன் ப்ரொடியூசர் தான் சொன்னாரா? நமக்கு தெரியும் இந்த படத்தில் எவ்வளோ இந்த ஃபுட்டேஜ் எவ்வளோ வரப்போகுது, இதுக்கு எவ்வளோ நேரம் இருந்தால் எவ்வளோ கால்ஷீட் டைம் இருந்தால் போகுது நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஏதோ நம்ம சுற்றுறோம் அப்படிங்கிறவங்க நினைப்பாங்க. அது மாதிரி பல்வேறு விதமான இந்த கூட எல்லாருக்கும் ஒரு கூட 2 பேர் வருவாங்க. அவங்க வந்து படத்துக்கு எந்த விதத்திலும் உதவியாக இருக்க மாட்டாங்க, எல்லாம் உபத்திரமாக இருப்பாங்க. அது ஹீரோ கூட 2 பேர் வருவாங்க, ஹீரோயின் கூட 2 பேர் வருவாங்க, நாசம் பண்ணிவிடுவாங்க நம்மளை. அங்கே போய் நின்றுட்டு, சார் அவங்களுக்கு 2 ஷாட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க சார். அவர் ரொம்ப நல்லா, சார் நேற்று நைட்டு அவர் ஒரு டபுள் ஆக்ட் ஹீரோ வச்சு படம் எடுத்தால் நம்ம செத்தோம். அது பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி, சின்ன ஹீரோவாக இருந்தாலும் சரி, செத்தோம். அது மாதிரி டபுள் ஹீரோயின் போட்டு படம் எடுத்தாலும் படம் முடிகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஆயுசு முடிஞ்சு போயிடும். அவங்க காஸ்டியூம் நல்லா இருந்து வச்சு நம்ம போய் கடையில் எடுக்க போகிறது கிடையாது. காஸ்டியூமர் எதோ எடுத்துகிட்டு வருவோம், அந்த கலர் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். இன்னும் இங்கே காஸ்டியூமர் சொல்லுவோம், அம்மா பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒன்று அவங்க கோச்சிட்டு போய் உட்காந்துப்பாங்க. ஏன் கோச்சிட்டாங்கன்னு தெரியாது, கோச்சிட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. அப்போ அவங்கள போய் சரி பண்ணி கூப்பிட்டு வரணும். இதெல்லாம் வந்து டைரக்டருக்கு ஒரு டார்ச்சரான இது இருக்கும். அப்போ இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு பெரும்பாலும் டைரக்டருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரஃப்பாக இருக்க மாதிரி அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் வல்கராக பேசுகிறதோ இல்லை சத்தமாக பேசுகிறதோ அப்படி வந்துடுச்சுன்னா பக்கத்தில் வரவன் கத்துவான், ஒரு கத்துவான்பா அவங்ககிட்ட விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் ஃப்ரீடமாக விடுவாங்க. அது மாதிரியான ஒரு போர்வையாக தான் சிவாவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவா பார்க்கும்போது ரொம்ப ஸ்மூத்தான ஒரு நண்பராக தான் இருக்கார். அந்த வகையில் இந்த படம் உண்மையாகவே ஒரு சிறந்த படம். பத்திரிகையாளர்களுக்கும் இணைய நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இப்போ எல்லாமே முன்னாடி மாதிரி படம் பார்த்து அது பிக்கப் ஆகுது அந்த இதெல்லாம் இல்லவே இல்லை. நீ படம் பார்த்தோமா அந்த வெள்ளி சனி ஞாயிறோட படம் முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் அதை பற்றியான நல்ல விஷயங்களை எழுதுறதுக்கு 100 விஷயங்கள் இந்த படம் இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சாங்ஸ் பார்க்கும்போதும் இந்த படத்தை பற்றி எழுதுறதுக்கு நல்ல விஷயங்கள் 100 விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் இதை பற்றி நல்ல விஷயங்களை எழுதி மைனஸ் எதாவது இருந்தால் 3 நாள் கழிச்சு எழுதுங்க. எப்படியும் அதுக்குள்ளே பெட்டி வந்து திரும்பி வந்துடும். நீங்கள் வந்து எங்களுக்கும் படம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எதிர்பார்க்குறதே இப்போ வந்து வெள்ளி சனி ஞாயிறு தான். அதுக்கப்புறம் வந்து தேட்டருக்காரங்க தான் படம் ஓடுது தவிர ப்ரொடியூசருக்கு ஒன்றும் ஓட போகிறது இல்லை. அதில் ஓடி படம் வந்து யாரும் ஷேர் கொடுக்க போகிறதில்ல. எங்களுக்கு அந்த 3 நாள் ஓடினா சரியாக போடுங்கிற மாதிரி தான் இன்றைய நிலைமை இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுங்கள். முதல் நாள் 24 ஹவர்ஸ்னு சொன்னேன். அப்புறம் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஒரு ப்ரொடியூசர், என்னப்பா நீ 24 மணி நேரம் கழிச்சு போட சொன்னால் ஒரு 72 மணி நேரம் கழிச்சு சொல்லியிருக்கலாம்ல, அதுக்குள்ளே நம்ம முதல்ல தேத்திடலாம்ப்பா அப்படின்னாரு. அதனால் உங்களுக்கு ரெக்வஸ்ட் என்னென்னா, ஒரு திங்கட்கிழமை உங்களோட ரிவ்யூ போடுங்க. அதுக்கப்புறம் நல்லது கெட்டது பார்த்து அவங்க ஜனங்க பார்க்க வரட்டும். இந்த படத்தில் பாண்டியனுக்கு எப்படி ஒரு நல்ல நேரம்னா, டூரிஸ்ட் ஹோம் வந்த பிறகு இந்த படம் வருது. அது வந்து பாண்டியனுக்கு வந்து ஒரு மிக அதுதான் நல்ல நேரம்னு சொல்கிறது. அந்த படத்தோட வெற்றி நிச்சயமாக வந்து இதுக்கு ஒரு புல்லிங் இருக்கும் ஆடியன்ஸுக்கு வந்து வர்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த வெற்றி படத்துக்கு பின்னாடி சசியோட படம் ஒன்று ஓடிச்சு, அடுத்த படம் சசியோட படம் வரும். அது போல் இல்லாமல்
எது மாதிரி படம் ஓடிச்சோ அதனோட அடுத்த பாகம் மாதிரியே இந்த படம் இருக்குது. ஸ்டோரி ஸ்டோமோட படத்தோட தொடர்ச்சி மாதிரியே இந்த படம் இருக்கிறதால நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய புல்லிங் இருக்கும். அதனால் இந்த படத்தோட வெற்றி எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுது. பாண்டியனோட மனசுக்கு அவர் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நன்றியை கடைசியாக தான் சொல்லணும், ஆனால் வரும்போதே நன்றி சொல்லிட்டார். வரவேற்க சொல்லும்போது அவர் நன்றி சொல்லிக்கிட்டார். ஏன்னா அவர் மனதெல்லாம் நன்றி நிறைந்திருக்க நன்றி உள்ள மனிதர் பாண்டியன். அதனால் அந்த வார்த்தையிலேயே அவர் நன்றி சொன்னார். அவர் வாழ்வாங்க வாழணும். இந்த படம் அவர் முதல் படமாக எடுத்திருக்காரு. இந்த படம் வெற்றி படமாகி பல படங்களை பாண்டியன் தயாரிக்கணும். அதில் வந்து எல்லா திரைப்பட கலைஞர்களும் தொழிலாளர்களும் தொழில்நுட்ப கலைஞரும் வாழணும். சசி கூட வந்து சினிமாவை நேசிக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர். அவர் வாழ்க்கையில் பல்வேறு சிரமங்கள் வந்திருக்கலாம், வெற்றி வந்திருக்கலாம், தோல்வி வந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் வந்து வாழ்க்கையோட ஒரு ஜர்னியாக எடுத்துக்கிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் அழகாக வந்து ஒரு நதி போல் அவர் வந்து பயணம் பண்ணிகிட்டே இருக்கார். அந்த சசிக்கு என்னோடய வாழ்த்துக்கள். திரைப்படத்தில் நடித்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் குறிப்பாக கேமராமேனுக்கும் ஆர்ட் டைரக்டருக்கும் அந்த இது உங்களோட ஆர்ட் டைரக்ஷன் அந்த இது பார்த்தேன். அகதிகள் முகாம் ரொம்ப இயல்பாக பெரிய செலவு இல்லாமல் ரொம்ப இயல்பாக வந்து அந்த இதோடு சேர்ந்துருந்து அது படம் பார்க்கும்போது ஒரு உண்மையான இடத்துல உண்மையான கதை அதுக்கு வேற ஒரு சாயம் போட்டிங்கன்னா அது வந்து நான் வெளியே வந்துடும். ஆடியன்ஸ் வந்து கதையை விட்டு வெளியே போடுவாங்க. அதுக்காக உண்மையாக ஒரு குடிசை மாதிரி இருந்தால் அது வந்து ஒரு அக்லினஸ் வந்துடும். அப்படி இல்லாமல் ஒரு உண்மையை வந்து அழகாக வெளிச்சம் போட்டு கட்டுற மாதிரி இருந்து உண்மையான இடம் மாதிரியும் தெரிஞ்சது. அது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதுவாக வந்து மனதுக்கு பாரம் கொடுக்குற ஒரு விஷயமாக வந்தது. அது போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஜெயிலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு இதுவாக இருந்தது. அதுபோல் வந்து உதயகுமார் வந்து நீங்கள் சில காட்சியில் வந்து விசாரணை படம் பார்க்கும்போது எப்படி வந்து ரியாலிட்டி இருந்ததோ அதுபோல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த இமோஷனில் வந்து அழகாக வந்து உங்களுக்கு வெளியே கொண்டு வந்தீங்க. அந்த வகையில் உங்களுக்கு நன்றி. மிகச்சிறந்த பாடல்களை எழுதின கவிஞர்களுக்கும் மிகச்சிறந்த இசையை கொடுத்த ஜிப்ரான் வந்து இதுவாக சொன்னாங்க. அவர் வந்து ஏழைகளின் இளையராஜா வந்து ஜிப்ரான். ஏன்னா ரொம்ப தயாரிப்பாளர் பெரிய சிரமம் இல்லாமல் அந்த அளவுக்கு அந்த நேர்த்தியான இசையை சாதாரண திரைப்படங்கள் கூட கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உள்ளம் படைத்த ஒரு நல்ல கலைஞன். நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவில் உங்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது ஜிப்ரான். என்னைக்காவது ஒரு நாள் உங்களை வந்து சேரும். நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் வெற்றிக்கும் உங்கள் உழைப்புக்கும் உங்களை வந்து சேரும். இந்த ஃப்ரீடம் மிகப்பெரிய விடுதலையை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கணும். விடுதலை போல் வெற்றி அடைந்து தமிழ் சினிமா ஓடிடியும் சேட்டிலைட்டும் பல்வேறு ஜெயிலில் அடைபட்டுருக்கு. அதையெல்லாம் உடைச்சிக்கிட்டு திரைப்படம் கலைஞர்கள்ட்ட இருந்து மக்களுக்கு நேரடியாக வந்து சேர ஒரு ஃப்ரீடத்தை இந்த திரைப்படம் கொடுக்க வேண்டும் கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். குரலாக இருந்தீங்க, தயாரிப்பாளரின் குரலாக இருந்தீங்க, ரொம்ப ஜெனரஸாக பேசுனீங்க. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக படத்தினுடைய இயக்குனர் ஃப்ரீடம் பற்றி பெரும்பாலும் மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருமே பேசி கேட்டுட்டோம். இது உருவாக்கின ஒருத்தர் இப்போ மேடைக்கு இங்கே வந்து பேச போகிறாரு. அவர் வரதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த படத்தினுடைய இயக்குனர் மட்டும் இல்லை, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அகத்தி மக்களின் நாயகனாக இவர் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு ஐயமும் கிடையாது. நீங்கள் இந்த படத்தை பற்றி எங்களுக்காக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஓவர் டு யூ சத்யசிவா சார். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ப்ரெசன்ட் மீடியா உங்களுக்கு மெயினாக ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீடம், இந்த படத்தை நான் ரொம்ப ஃப்ரீடமாக எடுக்கிறதுக்கு எனக்கு முதல்ல ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது வந்து என்னோடய வீடு, என்னுடைய மனைவி, குழந்தைங்க. ஏன்னா அவங்க வந்து என்னை ரொம்ப ஃப்ரீடமாக விட்டதுனால தான் நான் இந்த மாதிரியான ஒரு படம் எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற என்னுடைய 2 அக்கா, மாமா. அதுக்கப்புறம் இப்போது நான் படத்துக்குள்ளே வரேன். இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து முதல்ல ஃபஸ்ட்டு என் கூட ரொம்ப கனெக்டிவாக இருந்த இந்த படத்தோட கோ டைரக்டர் பிரசாத், அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து ரெபல் படத்தோட டைரக்டர் நிகேஷ், அவர் என்கிட்ட தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். என்கிட்ட இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமும் கூட எப்போவுமே இன்னும் ஒரு அசிஸ்டண்ட்டாகவே வந்து படம் தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கார். அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் அசோசியேட் டைரக்டர் சங்கர், அப்புறம் இன்னும் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு என்னோடய டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன்.
அப்புறம் நான் வந்து படத்தை பற்றி நானே நிறைய சொல்கிறது அவ்வளோவா நல்லா இருக்காது, அதனால் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ வந்திருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையாக நான் நினச்சி வந்தேன். அதை வந்து தயாரிப்பாளர் ஃபஸ்ட்டே அவர் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டாரு. ஸோ இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் இப்போ வந்து நான் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் ஒருத்தராக சொல்லணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே நான் வந்து என்ன சொல்ல வரேன் அதை புரிஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட்குள்ளேயும் போகாமல் ஒரு நம்பகத்தன்மையும் கொண்டு வரணும். அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப நேர்மையாக வேலை செஞ்சுருக்காங்க. அதனால் அவங்க 3 பேருக்கும் ஒரு பெரிய நன்றிகள் சொல்கிறேன். அப்புறம் ஜிப்ரான் சார் வந்து நிஜமாகவே வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இசையமைப்பாளர். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பின்னணி இசையில் வந்து அவர் அடிச்சுக்க நிஜமாகவே ஆள் இல்லைன்னு சொல்லலாம். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்திருப்போம், அதை எடிட் பண்ணியிருப்போம், நம்ம ஒரு ஃபீல்டில் வந்து அதை உள்வாங்கியிருப்போம். ஆனால் அவர்கிட்ட போயிட்டு அது வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வேறு ஒரு பரிணாமம் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்மளே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்த ஃபீலை வந்து அவ்வளோ மிக சரியாக கொடுத்துருப்பாரு. அதனால் அவர் கூட நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அவர் கொடுத்த அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த படத்தில். தேங்க்யூ சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா லிஜோமோல், இப்போது சசிகுமார் சாருக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குது. என்னென்னா ஒருத்தர் நல்லவராக காட்டணும் அப்படின்னா வந்து அவருக்கு ஒரு இது நான் சொல்ல நிறைய பேர் கமெண்ட்ஸாக சொல்கிறது தான், அவங்களுக்கு ஒரு 4-5 சீன் வைக்கணும். ஆனால் சசிகுமார் சாரை காமிச்சா அவரை ஃபஸ்ட்டே அவர் நல்லவர் அப்படின்றதுக்கு அவருக்கு எந்த ஒரு சீனும் வைக்க தேவையில்லை. அதுதான் அதே மாதிரி தான் லிஜோமோல். அதாவது ஒரு பாவப்பட்டவங்க, ஒரு ஏழையானவங்க, ஒரு அனுதாபமானவங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த ஆர்டிஸ்ட்டை போட்டாலும் அவங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு கதை சொல்லணும், அவங்களுக்கு நம்ம நிறைய டீட்டெயில் பண்ணணும். ஆனால் லிஜோமோல் அப்படி இல்லை. அவங்க வந்தால் போதும், ஓ இவங்க இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அப்படின்றது ஈஸியாக நமக்கு கனெக்ட் ஆகிடும். இந்த படத்தில் நிஜமாகவே வந்து அவங்க வந்து ஒரு இலங்கை தமிழராக நடிச்சிருக்காங்க. ஸோ மற்ற நடிகர்களுக்கும் அவங்களுக்கும் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்னென்னா எல்லாருமே டயலாக் பேசும்போது தமிழில் பேசி அதுக்கப்புறம் டப்பிங்கில் வந்து ஸ்ரீலங்கன் தமிழில் பேசினாங்க. பட் அவங்க மட்டும்தான் ஸ்பாட்லேயே வந்து அந்த அந்த பாட்டி அவங்க கூட உட்காந்து ஒர்க் பண்ணி அவங்க தான் அப்படியே ஃபுல்லாகவே ஸ்பாட்டில் பேசும்போதே வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ்லேயே பேசுவாங்க. ஸோ அது வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்வமணி சார், அவர் வந்து என்னுடைய முதல் படத்துக்கு வந்தார், அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்காரு. ரொம்ப நன்றி சார். ஒரு இயக்குனரோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏன் கோபமாக இருக்கோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நான் என்ன மனசுக்குள்ளே நினச்சிருக்கணும் அதை அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க சார், அதுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா எல்லாருமே நம்மளை அப்படி தப்பாக நினைப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், அது ஒரு காமெடியான ஒரு படமும் இல்லை, ஒரு ஒரு உண்மைக்கு நிகரான ஒரு கதை எடுக்கிறோம். அப்படின்னும் போது அந்த விஷயம் நல்லா வரணுன்றதுக்காக சில பல கோபங்கள் இருக்க தான் செய்யும். ஆண்டனி அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சாரி. அப்புறம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் பாண்டியன், அதாவது ஒரு முதல் படம் பண்ணுறதுக்கு வராரு. அப்போ அவர் நினச்சிருந்தா வந்து எது மாதிரியான கதைகளை வேணால் எடுத்துருக்கலாம். ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் சினிமாவில் ஈபியாக இருக்கார். ஸோ அவருக்கு தெரியாத டைரக்டர்ஸ் இல்லை, அவர் பார்க்காத ஆளுங்க இல்லை. ஆனால் வந்து நான் ஒரு கதை சொல்கிறேன், அது வந்து ஒரு உண்மைக்கு நெருக்கமான ஒரு கதை. இந்த கதையை எடுக்கும்போது ஒரு தயாரிப்பாளராக எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். மேபி எனக்கு இதில் நல்ல பேர் வரலாம், ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான படம் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டருக்கு நல்ல பேர் வரும், நடிச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல நேம் வரும். ஆனால் ஒரு ப்ரொடியூசருக்கு பணம் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்கே இன்னும் இருக்குது. ஏன்னா இங்கே நம்ம இன்னுமே வந்து படம்னா கமர்ஷியலாக இருக்கணும் அப்படி தான் நினச்சி நிறைய பேர் உள்ளே வருவாங்க. ஆனால் வந்து நம்ம இப்போது ஒரு உண்மைக்கு நெருக்கமான ஒரு கதையை சொல்லும் போது அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு, அதாவது மற்றவங்க பேசும்போது சொல்கிறாங்க பாருங்கள், நான் அவருக்கு ஒரு கதை சொன்னேன்னா அந்த கதையை அப்படியே உள்வாங்கி என்னை விட நல்லா சொல்லியிருக்காரு எல்லாருக்கும். எனக்கே இந்த விஷயம் இப்போ தான் தெரியுது. அப்போ அவர் வந்து இந்த கதைக்குள்ளே நல்ல ஒரு ட்ராவல் ஆகியிருக்காரு, ட்ராவல் ஆகி எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்காரு. படம் எடுத்து முடித்து பார்த்ததுக்கப்புறம் வந்து அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஸோ அவருக்கு வந்து இந்த விஜய் கணபதி பிக்சர்ஸ் வந்து நாங்கள் தான் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருக்கோம். இந்த படத்துக்கு அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசராக வரணும், மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றது வந்து என்னுடைய மிகப்பெரிய ஆசை. பாண்டியன்.
அப்புறம் படத்தில் பிஆர்ஓ சதீஷாக இருக்கட்டும். சதீஷ் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா அவருக்கு எல்லா விஷயமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போவார். நமக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கார். அதே மாதிரி ராகவன், அப்புறம் டென் மியூசிக் ஜிதேஷ், இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா சசிகுமார் சார், அவரை பற்றி நிறைய சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு யதார்த்தமானவர், ஒரு எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆள். அவர்கிட்ட யாருக்கும் தெரியாத ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போது ஒருத்தரோட முன்னாடி என்ன நடந்தது, அவங்க யார் எப்படி அப்படின்றத அவர் பார்க்கவே மாட்டார். ஸோ அவருக்கு தேவை இப்போ ப்ரெசண்ட்டாக அவங்க யார் என்ன. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் கூட நான் ஒரு படம் பண்ணேன். அந்த படம் சரியாக போகல. ஆனால் உடனே அடுத்த படம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி படம் கொடுத்துட்டு அதே கூட்டணி திரும்ப படம் பண்ணும் போதே வந்து நிறைய பேர் அங்கேருந்து எதுக்கு தேவையில்லை அப்படி சினிமாவில் எவ்வளோ சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண படம் வந்து அந்த அளவுக்கு போகல. ஸோ அப்போ அவருக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் போய் சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனால் அவர் வந்து இந்த கதையும் என்னையும் ரொம்ப நம்பினார். அதுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ அவ்வளோதாங்க. இந்த படம் வந்து ஜூலை 10 ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உண்மையாக நடந்த கதைகள் நிறைய இருக்குது. அது வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம வந்து அதை புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த படம் நல்லா போகும்போது இன்னும் நிறைய உண்மை கதைகள் வெளியே வரும். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப நன்றி. படத்தை எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சொன்னீங்க. தேட்டரில் பார்க்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். ஜூலை 10ஆம் தேதி திரையரங்குகளில் ஃப்ரீடம் ரிலீஸ் ஆக இருக்குது. அடுத்ததாக நம்ம எல்லாருமே ஆவலாக காத்துட்ருக்கக்கூடிய படத்தினுடைய கதாநாயகன், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமான ஒரு நாயகன் அப்படின்னு சொல்லலாம். சசிகுமார் சார், பிஃபோர் யூ கம் ஐ ஷுட் டெஃபினெட்லி டெல் யூ, டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்ததுக்கப்புறம் ஜென்சி டெர்மினாலஜியில் சொல்லணும்னா ஒரு பூக்கியாக எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுங்க. ஆனால் இதில் பார்க்கும்போது மீண்டும் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி கன்வின்சிங் ஒரு பெர்ஃபார்மராக கண்ணுக்கு தெரியுறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு வடிவத்தில் மீண்டும் கான்ட்ரடிக்டரியான ஒரு ரோலில் உங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த படத்தை பற்றி எங்களுக்காக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஸோ சசிகுமார் சார், ஓவர் டு யூ. எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வந்திருந்துக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி சார். ஆர்கே செல்வனி சாருக்கும், அம்மா கிரியேஷன் சிவா சாருக்கும் எங்கள் டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிவா சார் ஒவ்வொரு தடவையும் நான் ஜெயிக்கணும்னு சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செல்வனி சார், உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு தான் உங்கள் படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களை எப்போ பிடிச்சதுன்னா, உங்கள் இன்டர்வியூ ஒன்று பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை இது பண்ணேன். உங்கள் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு படம் எடுத்துகிட்டு சௌத்ரி சார் கூப்பிட்டு ஒரு செக்கு கொடுத்தாரு. 2வது படம் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு புலன் விசாரணைக்கு அப்புறம் பாத்ரூமில் போய் எவ்வளோ எடுப்பாங்கன்னு பார்த்தப்ப 5000 இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்க. 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சுட்டு நான் வீட்டுக்கு போகலான்னு போகும்போது ராவுத்தர் சார் ஃபோன் பண்ணி, விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி, விஜயகாந்த் சார் படம் அடுத்து 100வது படம் அவருடைய படம், அதை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே மறு நிமிஷமே அவர் போய் அந்த செக்கை என்னை ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ரொடியூசருக்கு தான் நான் அடுத்த படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த 5 லட்சத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்ததை பார்க்கும்போது, இப்படி ஒரு மனிதர் இந்த காலத்துலையா அப்போ இருந்திருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள வந்து, சார் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அப்படிலாம் பண்ணுவாங்களா சார் அப்படின்னு நான் ஆச்சரியத்தோடு கேட்டேன். ஜெயிச்சுட்டு அதே கம்பெனிக்கு பண்ணுவாங்களா சார், இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதில் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ அவர் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி சார். ஆர்ட் டைரக்டர், அங்கேருந்து வர்றேன் நான். ஆர்ட் டைரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். நான் 2 படம் நாங்கள் பண்ணிட்டோம். அப்படியே லைவாக அந்த செட்டு எப்படி பார்த்தீங்களோ அது போட்டிருக்காரு. ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆர்ட் டைரக்டர். அதுக்கப்புறம் உதய் கேமராமேன், டைரக்டருக்கு ஏற்ற கேமராமேன் தான். அவர் பேசி நான் இப்போ தான் பார்க்குறேன். இங்கே தான் அவர் பேசியே நாங்கள் பார்க்குறோம். ஸ்பாட்டில் என்ன அது இருந்தாலும், பூமி இருந்தாலும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவர் பாட்டுக்கிட்டு அவர் வேலையை அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். ஸோ அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருடைய படங்கள், முந்தைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அப்புறம் எங்களுடைய கவிஞர்
ரொம்ப நன்றி. ஈசானில் நாங்கள் முதல் பாட்டு அவர் கொடுத்தது, அது இப்போ வரைக்கும் அந்த இது அவருடைய உங்களுடைய இப்போ கவிதை சொன்னீங்களே சார், அது நீங்கன்னு எனக்கு தெரியாது சார். ஆனால் நாங்கள் அதை கேட்டு ரசிச்சிருக்கோம்னு சொல்ல மாட்டோம். ரொம்ப உணர்ச்சிபூர்வமான அந்த கவிதை இப்போ நீங்கள் சொன்னோடனே நாங்கள்லாம் ரொம்ப உணர்வுபூர்வமாக அதை எடுத்துக்கிட்டோம். நன்றி சார். மியூசிக் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு அவர் தான் படம் பார்த்தாரு, நல்லா இருக்குன்னு சொன்னது அவர் தான். ஸோ அவருக்கு நன்றி. ஜிப்ரான் அவரோட நான் 4 படம், என் படம் நிறையா இருக்குது, அதெல்லாம் முடிச்சு கொடுங்க. எப்போ கொடுக்க போகிறீங்க? இவரை நான் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். இன்னொரு படம் வேறு இருக்குது, அதெல்லாம் வேகமாக முடிச்சு கொடுங்க. ஸோ அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. இப்போ நந்தன்லேயும் அதை அந்த படத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போனதும் அவர் தான். ஃப்ரீடமும் நாங்கள் எடுத்ததை விட அதை ரொம்ப அழகாக இது பண்ணி கொண்டு போயிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லிஜோ, இந்த படத்துக்கு நீ வந்த பிறகு அது வேறு மாதிரி மாறிச்சு. அது யார் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லாம் நாங்கள் போயிட்டோம். ஹீரோயின் எங்களுக்கு செட்டே ஆகலை. அதுக்கப்புறம் தான் லிஜோன்னு சொல்லும்போது அது யதார்த்தமாக அப்படியே அந்த அந்த ஃபேமிலியாக அந்த இது இருக்கும்போது அவங்க நடிப்பு அவ்வளோ இதாக இருக்கும். படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவங்க சேரணும் அப்படின்றது எல்லா ஆடியன்ஸுக்கும், அவங்க 2 பேரும் சேர்ந்துடணும் அப்படின்றது வரணும். அதுக்கு முக்கியம் ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு பிடிச்ச முகம், எல்லாரோடையும் பாவப்பட்ட ஒரு முகமாக இருக்கணும். அது கரெக்டாக ரிஜோவுக்கு செட் ஆச்சு. அது சேர்ந்துடணுன்றது உங்களுக்கு தெரியணும். சேர்ந்தாங்களா சேரலையான்றதானே சார் கதை, அது சொல்லக்கூடாது. அது நீங்கள் தேரில் பாருங்கள், அது சொன்னாலும் அவர் இது பண்ணுவார். ஸோ அப்புறம் மணிகண்டன் படத்தில் எனக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விடுவான். ரொம்ப ரொம்ப நன்றி. அவனோட இதை பார்த்து தான் எனக்கு ரொம்ப அந்த கான்ஃபிடென்ட்டோட அவரோட இன்டர்வியூ பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை அவர்கிட்டே நான் பகிர்ந்துருக்கேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணது ரொம்ப சந்தோஷம். மணி அப்புறம் ஆண்டனி சொன்னார், கஷ்டத்தை சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு. கஷ்டப்பட்டதெல்லாம் கோவத்தில் சொல்லாமல் சிரிச்சுட்டு அதை ஃபுல்லாக சொல்லிட்டாப்புல. நாங்கள் வேறு பக்கத்தில் நடந்து போனோம்னு சொன்னேன். அந்த ஒரு சீனுக்கு தான் அப்படி நடந்து போனோம். நீ வராத சீன்லாம் நானும் ஐயாவும் போட்டு தண்ணி வர்றதெல்லாம் நீ பார்க்கலையே. அதுக்குள்ள இன்னும் நிறையா கஷ்டப்பட்டுருக்கோம். மு ராமசாமி ஐயாவும் நாங்களும் அவ்வளோ இது பண்ணுவோம், கஷ்டப்படுறோம். நீங்கள் எப்படி இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்னு பேசுவீங்கள்ல, நானும் மு ராமசாமியா அவர் ஒரு ஈழத்தை நேசிக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வரல, முனைவர் மு ராமசாமி. அவர் சொல்லுவார், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோமே, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்க தப்பிக்கும்போது இன்னும் என்னென்னலாம் அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்போது இன்னும் கொஞ்சம் போவோம்னு நமக்கு அப்படி தான் நாங்கள் பேசுவோம். இதே இடத்துல சார் நமக்கு இப்போ மூச்சு இறைக்கல, இப்போ எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் எங்களுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணும். அந்த வழியெல்லாம் மறந்துடும் அவர் சொல்லும்போது. அவங்க பட்டதோட இதெல்லாம் ஒரு வழியா, ஏன்னா ஒரு ரியல் இன்சிடெண்ட், அவங்க எப்படி தப்பிச்சிருப்பாங்க, எப்படி போயிருப்பாங்கன்னு ஒன்று இருக்குது. அதை விட இது வழியாக எங்களுக்கு தெரியலை. அதுதான் இந்த படம் எப்படி அவங்களே போராடினாங்க, அப்போ நம்ம அதை விட கொஞ்சம் போராடணும்ல. ஃப்ரீடம்னு வச்சுட்டாங்கல்ல, அது கூட இல்லாட்டினா என்ன, எல்லாரோடையும் தான் போராடணும். ஸோ ரொம்ப சிறப்பாக ஆண்டனி 2வது படம் நான் ஏற்கனவே பங்குன்னு எனக்கு பிரம்மனில் நடிச்சிருந்தாப்புல, ஹீரோவாகவும் நடிச்சிட்ருக்காப்புல. ஸோ சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது. அப்புறம் ப்ரொடியூசர் பாண்டி, மேனேஜராக எனக்கு ரொம்ப இதாக தெரியும். முதல் சிவா சார் தான் பாண்டி வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர்கிட்ட நான் சொல்லுது, வேணாம் பாண்டி, நீ ப்ரொடக்ஷன் மேனேஜராகவே இரு, நீ வாங்கி பழகியாச்சு, இனி ப்ரொடியூசர்னால் கொடுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ, அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சார் நான் பண்ணுவேன் சார், எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு. இல்லை பாண்டி, இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ பாண்டி, அது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்புறம் கதை மாறிச்சு. இந்த கதை சார், இந்த கதையும் பண்ணணுமா, இது ரொம்ப இதுப்பா அப்படின்னு. இல்லை சார் நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு சிவா சார் சொன்னார். பாண்டி ஏதாவது சொன்னால் அழுதுருவார்னு அதுதான் அவர்கிட்ட சொன்னேன். சார் காசு கேட்டாலும் அழுதுறாரு சார், ஏதாவது சொன்னால் அழுதுறாரு சார். சார் காசு ஆர்டிஸ்ட்டும் டெக்னீஷியனும் கேட்டாலும் அழுதுறாருல சார், எப்படி சார் இது பண்ண முடியும் அப்படிலாம் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பட் என்னென்னா ஒரு கட்டத்தில் சரி அவருக்கு பண்ணுவோம், நம்ம அவரோட கான்ஃபிடென்ட் தான் அவர், நான் பண்ணுவேன் சார் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை தான், நாங்கள் வச்ச நம்பிக்கை தான் இவ்வளோ தூரம் ரிலீஸ் வரைக்கும் அவர் கொண்டு வந்திருக்கார். இன்னும் அடுத்த படங்கள் அவர் சிறப்பாக பண்ணணும், இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும். எல்லாமே இருக்குன்னா ஒரு படம் அப்படின்னும்போது எல்லாருக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்க தான் செய்யும், எல்லாருக்கும் அது இருக்க தான் செய்யும். ஒரு படமாக இருந்தால் ஒரு இயக்குனருக்குள்ள ஒரு
ப்ரொடியூசருக்குள்ளே, ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே, டெக்னீஷியன்ஸ்குள்ளே எல்லாமே ஒரு மனஸ்தாபங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் அது முடிஞ்சு அந்த நிறைவாக பார்க்கும்போது அதெல்லாம் பறந்து போயிடும். அந்த வெற்றி அதை மாற்றிடும். எப்போதுமே அது இருக்கும். எந்த படமாக இருந்தாலும் அது இருக்க தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்க செய்யும். அதெல்லாம் கடந்து இந்த படம் வெற்றி வந்து அதை மறக்கடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரீடம் படத்தை பற்றி சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி அப்படி நினச்சிடக்கூடாது. அதை நம்ம தெளிவுபடுத்திடணும். என்னடா காமெடி படம்னு சொன்னாங்க இங்கே, ஏன்னா ஆடியன்ஸுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும் ஃபஸ்ட்டு. இது என்ன மாதிரி படம் எப்படி அப்படின்றது. ஏன்னா இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி உங்களுக்கு வந்து காமெடியோ ஒரு காமெடி ஒரு எல்லாமே இருக்கக்கூடிய படமாக அது இருக்காது. இது வந்து ஜெயிலில் கஷ்டங்களை சொல்ல போகிற ஒரு படமாக தான் இருக்கும். அது தயார்படுத்தணும் ஆடியன்ஸுக்கு. நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து என்ன சொல்லணும்னா என்ன ஜானர்னே சொல்ல மாட்டேங்கிறோம். வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் வேறு மாதிரி நினச்சி டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி வச்சுட்டு இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இல்லை வேணாடா இப்படி பண்ணி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க பக்கம் நியாயம், அது நம்ம தப்பு தான். ஏன்னா நம்ம என்ன படம் பண்ணுறோம், இது என்ன ஜானர் ஆஃப் மூவி எல்லாம் அவங்கள தெளிவுபடுத்திடணும். தெளிவுபடுத்தும் போது அவங்க பார்க்க வரும்போது அதை இது பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஜெயில் சார் சொன்ன மாதிரி ஜெயில் படங்கள், எஸ்கேப் டு விக்ட்ரி இந்த மாதிரிலாம் நம்ம இங்கிலீஷில் பார்த்துருப்போம், நிறையா படங்கள் பார்த்துருப்போம். ஆனால் அது உண்மை கதையை தான் அவங்களும் எடுத்திருப்பாங்க. கிரேட் எஸ்கேப் இதெல்லாம் வந்து உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருப்பாங்க. இந்த படமும் உண்மை சம்பவத்தை தழுவி தான் எடுத்திருக்கோம். ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது காமெடி பண்ண முடியாது, டான்ஸ் ஆட முடியாது, அடிச்சிருவாங்க. சும்மா இது பண்ணுறதுக்கே அடி வெளுக்கிறாங்க. அப்புறம் எப்படி ஜெயிலில் இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு இது 1991 நடந்த ஒரு கதை. 95 வரைக்கும் இருக்குது. 95 ஜெயிலில் பிரேக் பண்ணி தப்பிக்கிறவங்களை பற்றி 1000 அகதிகளை சந்தேக கேஸில் உள்ளே பிடிச்சிட்டு போய் அவங்க எப்படி குடும்பத்தை இழந்து அவங்க ஃபேமிலியை ஓட சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்ல போகிற ஒரு படமாக தான் இந்த ஃப்ரீடம் இருக்கும். அவங்களுக்கு எப்படி அந்த விடுதலை வெளியில் கிடச்சதுன்றது நமக்கு அந்த இன்சிடெண்ட் தெரியாது. அப்போ நடந்தபோது 1995 இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்படி ஒரு ஜெயில் பிரேக் வேலூரில் இப்படி சிறையில் இருந்து தப்பிக்க ட்ரை தப்பிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு தெரியாத ஒன்று. அது வந்து ஏன்னா அப்போ இவ்வளோ மீடியா இல்லை, ஒரு பேப்பர் செய்திகளாக தான் அது இருக்குது, பேப்பர் செய்திகளாக இருக்குது. அது இதாக இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த வலிகளையும் வேதனையும் இந்த படங்கள் அப்படியே சொல்லும், யதார்த்தமாக சொல்லும். படம் பண்ணும்போது இப்படி ஒரு படத்தை பாண்டி எடுத்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர் தான் இதுக்கு அக்செப்ட் பண்ண. நான் திருப்பி கேட்டேன், ஏன்னா இப்படி ஒரு படம் நான் சந்தோஷமாக இருக்கேன் சார். இப்போ கூட படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் அது பிடிக்கணும். அப்புறம் டைரக்டர், நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிவிட்டேன். அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தோல்வியெல்லாம் கிடையாது, தோல்வியோ வெற்றியோ கிடையாது. நான் மேக்ஸிமம் பண்ணேன்னா புதுமுக இயக்குநர்கள் தான் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இல்லை, எல்லா தடையும் அதிகமாக நான் பண்ணது 11-12 புதுமுக இயக்குநர்கள் படத்தில் நடிச்சிருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தோல்வி இயக்குநர்களுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். வெற்றி அடைஞ்ச இயக்குனர் ஒன்று தான், அது நாடோடிகள் முடிஞ்சு போராளி சமுத்திரகனிக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பண்ணதே இல்லை. அது நமக்கு சில விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும்னு வரும், நம்மளை தேடி அப்படி தான் வரும். அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்கக்கூடாது, அடுத்த அந்த ஸ்கிரிப்ட் என்னவா இருக்குது எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். அப்படி தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். சிவா சார் கொஞ்சம் சீரியஸாக தான் இருப்பார். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இருக்கும், சிரிக்க மாட்டார். படத்துலேயும் எங்களை சிரிக்கவே விடலை. இந்த இடத்துல லைட்டாக அவருக்கு தெரியாமல் நான் சிரித்தேன். அது சார் என்ன ஃபோட்டோவுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னா, சார் ஃபோட்டோவுக்கு நான் நாளைக்கு அவருக்கு ப்ரொடியூசருக்கு தேவைப்படுமே அப்படின்னு நினச்சி உங்களுக்காக தான் நான் அதெல்லாம் விட்டு வச்சுருக்கேன். நீங்கள் போடுறீங்களா சிரித்து போஸ்டர்லாம், அது உங்களை நினச்சி ப்ரொடியூசரை நினச்சி நான் பண்ணது. அன்றைக்கி போஸ்ட்டு கேட்பீங்க, எங்கே சார் மொதல் நாள் போஸ்ட்டு போடுறோம் சிரித்த மாதிரியே இல்லை, அதே மாதிரி வந்தார். அந்த ஒரு ஃபோட்டோவில் அங்கிட்டு சிரிச்சிருப்பேன், அதை எடுங்க, அங்கே நிறையா சிரித்து வச்சுருப்பேன் அப்படின்ட்டு தான் இருப்போம். ஃபோட்டோவுக்கு சிரிப்பேன், சார் நீங்கள் சிரிக்கக்கூடாது, சிரிக்காமல் எடுங்க எடுங்கன்னு அப்படி திரும்பும்போது அப்படி சிரிச்சிருவேன். எடுத்துகிட்டு இதுதான் பப்ளிசிட்டிக்கு யூஸ் ஆகும், வச்சுக்கூடா, சிரித்த மாதிரி முத போடும்போது போட்டோம்னா அப்படின்ட்டு தான் இருப்பேன். அதே மாதிரி தான் லிஜோ சிரித்த மாதிரி ஒன்று இருந்தது. அப்போ லிஜோட்ட கேட்டேன், நீங்கள் டைரக்டருக்கு தெரியாமல் தான் இந்த சிரிச்சா அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னுச்சு. ஸோ அப்படி தான் அது நடந்தது. ஸோ அவரோட அந்த கன்சீவ் பண்ண ஒரு விஷயம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வேதனைகள் இருக்கும், இப்படி தான் இருக்குன்றது அழகாக அந்த சிறைச்சாலையில் எப்படி இருந்து எப்படி இது பண்ணாங்களோ அது நிஜமாகவே நாங்கள் ஒவ்வொரு அடியும் நிஜமாகவே விழுந்தது. கையெல்லாம் உடஞ்சது, ஒருத்தன் அடிக்க தெரியாமல் அடித்து என் கையெல்லாம் உடைச்சாங்க. அதெல்லாம் கத்துறேன், ஐயோன்னு கத்துறேன். சூப்பராக நடிக்கிறார், ஐயோ போட்டான் அதே கையில். நான் சொல்கிறேன், இந்த கை எனக்கு ஏற்கனவே அடிபட்டுருக்கு, நான் இதாக இருக்குது, இங்கே அடிக்காத, எங்கே வேணால் அடின்னு தலையில் தொங்க விட்டாங்க.
அடிக்கும்போதே நான் கத்துறேன், ஆன்னு கத்துறேன். யாரும் ஒருத்தரும் வரவே இல்லை. என்ன சார் பயங்கரமாக அடிக்கிற, தந்துரமாக நினைக்கிறேன், கட்டுன்னு டே அப்படின்ட்டு நிஜமாக விழுந்துச்சுன்னு அப்புறம் தான் எல்லாம் இது பண்ணாங்க. ஏன்னா ஃபைட்டர் அடிக்கும்போது கரெக்டாக அடித்தார். அவர் நடித்த ஒருத்தர் அவர் தவறாக இது பண்ணார். ஸோ அதெல்லாம் மீதி தான் வந்திருக்கும். நாங்கள் அது சிறப்பாக இருக்கிறது. ரொம்ப நன்றி. இந்த படத்தை நாங்கள் ரொம்ப சொல்லக்கூடாது, இது இப்படி இருக்கும் அப்படின்னு. நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் அதை விமர்சனம் பண்ணி எப்படி வந்திருக்குன்ற ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். ஏன்னா ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும், அப்படி தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதனால தான் அதை சிரிக்கக்கூடாதுன்னா சொன்னார். அப்புறம் இதில் நான் வந்து மறுபடியும் ஸ்ரீலங்கன் பாஷை பேசியிருக்கேன். என்ன அடுத்தடுத்து பண்ணுறீங்க, என்ன அடுத்தடுத்து ஈழத்தமிழில் பேசுகிறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. அதுவும் தமிழ் தானே, அது என்னோடய தமிழ் தானே, அதை நான் பேசுகிறதுல என்ன. 4 படம் 5 படம் வந்தாலும் அதே இதில் தான். நான் 10 படம் பண்ணாலும் அது பண்ணுவேன். அது தமிழ் படம் தானே, தமிழ் தான் நான் பேசுகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த தமிழ் இதுதான் முன்னாடி பண்ணோம். டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு முன்னாடி பண்ண படம் தான் ஃப்ரீடம். அது பல தாமதங்களாகி அது வெற்றிகரமாக இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கதே ஒரு வெற்றி தான், தேட்டருக்கு கொண்டு வந்தது. அது எனக்கு ஸ்ரீலங்கன் பாஷை இங்கே பேசினது தான் நான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாச்சு. அந்த அம்மா தான் நான் நிறையா பேட்டியில் சொன்னேன். என்றைக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரியரை மறக்கக்கூடாது. அந்த அம்மாவை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். எனக்கு ஸ்ரீலங்கா அவங்க தான், எந்திரிங்கம்மா, அவங்க தான் எனக்கு. நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லுவேன் மகேஸ்வரி அம்மாவை. அம்மா அவங்க தான் எனக்கு வந்து ஸ்ரீலங்கன் பாஷை நல்லா படுத்தி எடுத்துட்டேன். அது வேறு சில விஷயம் அவங்ககிட்ட கேட்பேன், இது கரெக்டாங்களோ அப்படின்லாம் கேட்பேன் நான். இல்லை நீங்கள் ரொம்ப இழுத்தெல்லாம் பேச வேணாம், அப்படிலாம் பேச மாட்டாங்க அப்படின்றத, நார்மலாக அப்படிலாம் பேச மாட்டேன், இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வாங்கம்மா, நீங்கள் வாங்கம்மா, வாங்க, உங்களை பார்க்கட்டும், வாங்க. யாரா ஒரு அம்மாண்டுக்கிட்டு இருக்கேன், அந்த அம்மா யாருன்ட்டு நானும் 2 படத்துக்கு கதறிக்கிட்டு இருக்கேன். வாங்க என்னோடய சீட்டில் உட்காருங்க. ஸோ அவங்க தான் இந்த படத்துலேயும் நடிச்சிருக்காங்க. அவங்க டீச்சர். நன்றிம்மா, இவங்க எனக்கு குரு, கற்றுக் கொடுத்த அவங்க தான். அவங்க அப்படியே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க டீச்சர். அவங்க நிறையா நாங்கள் இது பண்ணியிருக்கோம். நன்றிம்மா, எங்களுக்கு 2 படத்துக்கும் சொல்லிக் கொடுத்ததுக்கு. இனி அடுத்தடுத்த படங்களும் வருவேன். அவங்களுக்கு கொஞ்சம் பிஸி ஆக்கிட்டேன் நான். என்னென்னா இப்போ ஸ்ரீலங்கன் இந்த ஈழத்தமிழ் பேசும்போது படங்கள்லாம் வெற்றி அடையுது. ஏன்னா சுலபமாக ஈழத்தமிழ் பேசுகிற படங்கள் அவ்வளோவா வெளிவரதே கஷ்டம். அதுவும் வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம். அதை பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட்லாம் இருந்தது. இந்த படங்கள் யாரும் பார்க்க மாட்டாங்கன்றது. ஆனால் உலகத்தமிழர்கள் எல்லாமே அதை பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருந்தது. அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றது இருந்தது. ஏன்னா ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் தான். அந்த கான்ட்ரவர்சியை நம்ம வந்து அதை தணிக்கை குழுவில் இதாகாமல் பார்த்துக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி தான் 2 படமே எடுத்தாங்க. இது ஏதாவது கான்ட்ரவர்சியானாங்க, நான் நடிக்கிறதுனால கண்டிப்பாக கான்ட்ரவர்சியாக இருக்காது அப்படின்றத நான் உத்தரவாதம் கொடுத்துட்டேன். அப்படிலாம் எதுவுமே வராது. அவர் ஏற்கனவே பட்டனால சிவா சார் ஏற்கனவே ஒரு படம் பண்ணி நிறையா சென்சார் ஆனனால இந்த படம் எப்படி சென்சார் ஆகாமல் கரெக்டாக எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எந்த விஷயத்தை சொல்லணுன்ற ஒரு விஷயத்தை சிவா சார் அந்த படத்தில் சத்ய சிவா அழகாக அதை என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து எந்த அரசியல் பேச போகிறதில்ல, எந்த அரசியலையும் யாரையும் கான்ட்ரவர்சியாக தாக்கி இந்த படம் பேசாது. ஆனால் மனிதர்கள் ஒரு இனத்தோட வலியும் வேதனையும் சொல்ல போகுது. அதுதான் அந்த படம். அவங்களுடைய வலி வேதனை, அவங்க எப்படி அதிலிருந்து வெளியே வர்றாங்க, அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சதா அப்படின்ற ஒரு விஷயம். சுதந்திரம்ன்றது வந்து சொந்த மண்ணில், சொந்த நாட்டில், சொந்த மக்களோடு வாழ்கிறது தான் சுதந்திரம். அந்த சுதந்திரம் இல்லாமல் வெளியூர்களையும் வெளிநாடுகளையும் வாழ்கிற அவங்களுக்கு இந்த படத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு, அந்த சுதந்திரம் கிடைக்கட்டும், அந்த ஃப்ரீடம் கிடைக்கட்டும் கேட்டு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சசி சார், தேங்க்யூ வெரி வெரி மச். ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கான நேரம், அது பார்க்குறதுக்கு முன்னாடி செல்வமணி சாருக்கு ஒரு பெரிய நன்றி. இப்போ ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் உங்களுக்கான தருணம். ஸோ ஃப்ரீடம் படம் சார்ந்து நீங்கள் கேட்கணும்னு நினைக்கக்கூடிய கேள்விகளை இப்போ இந்த காஸ்ட் அண்ட் க்ரூட்டை நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கான தருணம் இது. சார், டைரக்டர் சார், சென்சார் ஆயிடுச்சா சார்? சார் சென்சார் ஆயிடுச்சுங்க. அந்த வார்த்தைக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலையா சார்? எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அது இதெல்லாம் வருது. ஏன்னா இப்போ இவ்வளோ நேரம் ஆர்கே செல்வமணி சார் இருந்தார், அவர் கூட மேடையில் சொன்னார். செக், ஒரே ஒரு நிமிஷம் சார். ஒருத்தங்க பேசும்போது கொஞ்சம் எல்லாருமே அமைதியாக இருந்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு தெரியும். அண்ட் எல்லாருமே கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக கேட்கலாம்.
ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ளீஸ் கண்டினியூ. எங்க இருக்கீங்க? அதான் ஓகே. அந்த எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அதெல்லாம் வருது. அது மாதிரி ரமேஷ் கண்ணா கூட எங்கள் ஊர் அரசியல்வாதிகளுக்கு இலங்கை தமிழர்கள் மேலே பற்று அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக்கு, அதெல்லாம் எப்படி? அதான் நீங்கள் அந்த சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே சென்சாரில் ஒரு படம் சிக்கினதுனால இல்லை ரொம்ப தெளிவாக எடுத்துருக்கீங்களோ? இல்லை அப்படி இல்லை சார். உண்மையாக நடந்த கதை, அதுக்கான நிறைய எவிடன்ஸ் நம்ம கொடுக்கும்போது அப்போ இதெல்லாம் விடுறாங்க சார். ஸோ நடந்த விஷயத்துக்கான எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு நம்ம சப்மிட் பண்ணுறோம் இல்லையா சென்சார் போர்டில், அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் விடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அது உண்மையாக நடந்த கதைன்னு தெரிஞ்சால் விடுறாங்க. ஸோ அதனால தான் வந்து முன்னாள் பிரதமர் அந்த மாதிரியான டீட்டெயிலாக டைரெக்டாக பேர் சொல்லாமல் இந்த மாதிரி மறைமுகமாக யூஸ் பண்ணிக்கலான்றது தான் அவங்களுடைய கருத்து. சார் சசிகுமார் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, ஆனால் அதை வேறு வடிவில் கேட்குறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ தொடர்ந்து ஃப்ரீடம், இது வந்து சில தரப்பினரை வந்து ஏதோ நீங்கள் இலங்கை தமிழருக்கு ஆதரவானவர் அப்படின்ற மாதிரியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்காதா? தமிழருக்கு ஆதரவாளர் சார், அவ்வளோதான். அதே மாதிரி ஃப்ரீடம் அது என்னென்னா அது அமைஞ்சது தான், இது பிளான் பண்ணிலாம் பண்ணலை. ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்திருக்கணும், ஃப்ரீடம் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் 2 படத்துக்கு வரணும், இல்லை டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் இன்னொரு படம் வந்திருக்கணும். அந்த படம் வரல. இது ரெடியாக இருந்த உடனே அவர் அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இந்த டைம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு அடுத்து பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க, இதை கஷ்டப்பட்டு அதை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அவங்களோட முடிவை அதை விட்டுட்டேன். அப்படி தான். சுதந்திரம் டைட்டில் வச்சிருக்கலாமே, டூரிஸ்ட் ஃபேமிலி ஃப்ரீடம் சொல்லிட்டு டைட்டில் வச்சுட்டு தமிழருக்கான படங்கிறீங்களே. அதுதான் ஒன்று. நான் சுதந்திரம் தான் வைக்கணும்னு நினச்சோம். சுதந்திரம் ஏற்கனவே வச்சுட்டாங்க, கிடைக்கல. விடுதலைன்னு வைக்கலான்னு பார்த்தோம், அதுவும் வந்துருச்சு. அப்புறம் இப்போ எல்லாமே என்னமா இருக்குன்னா அந்த ஓடிடி, இப்போ சார் தான் சொன்னார், ஓடிடி கையில் தான் எல்லாமே இருக்குது. பேர் கூட அவங்க கையில் தான் இப்போ போயிடுச்சு. இங்கிலீஷில் வச்சா தான் எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணணும் அப்படின்றது. ஆனால் எனக்கு பர்சனலாக கேட்டால் தமிழில் வச்சா, ஏன்னா என்னோடய படங்களே வரிசையாக டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு நானே கேள்வி கேட்டுக்கிறேன். என்னப்பா என் படம் வரிசையாக இங்கிலீஷில் ஒரு படமாக தமிழில் வருமானு பார்க்குறேன். பகையனுக்கு அருள்வாயின்னு ஒன்று போட்டிருக்கேன், ஒன்று இருக்குது, அதுதான் தமிழில் இருக்குது. கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன். அது நிஜமல் மேடம். ஒரு கேள்வி, நீங்கள் பேசுகிறப்ப எனக்கு கொஞ்சம் ஸ்ரீலங்கன் தமிழில் பேசுகிறதே கஷ்டம், அப்புறம் ஸ்ரீலங்கன் தமிழ் கஷ்டம். ஆனால் சாரோட டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு டைலாக் இருக்கும். அவர் வந்து முதல்ல மலையாளின்னு தான் காமிச்சிப்பார் ஏன்னா கொஞ்சம் ஸ்ரீலங்கன் தமிழ் வந்து மலையாள வாடையோடு இருக்கும், ஓகேங்களா? தூய தமிழாக இருக்கும், ஆனால் மலையாளம் பேசுகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்க்கலையா? உங்களுக்கு உண்மையாகவே கஷ்டமாக இருந்தது ஸ்ரீலங்கன் தமிழ்? எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓகே, படம் நான் பார்த்துட்டேன், பட் எனக்கு பர்சனலி பேசுகிறப்போ கஷ்டமாக தான் இருந்துச்சு. சார் இயக்குனருக்கு ஒரு கேள்வி சார். இந்த படம் சத்யசிவா சார், இந்த படம் வந்து வேலூரில் தான் நடந்தது, 1995 நடந்தது. அப்போ 43 பேர் தப்பிச்சு போனாங்க சார். அந்த 43 பேரும் அன்னைக்கு வந்து கோர்ட்டில் வந்து விசாரணை அப்போ வந்து அவங்க வந்து ரெஃப்யூஜிஸ்ன்னு சொல்லவே இல்லை, அவங்க வந்து திட்டவட்டமாக விடுதலை புலிகள் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருந்தாங்க. பட் இந்த சென்சாரில் வந்து நீங்கள் வந்து இது வந்து உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது சென்சாரில் வந்து இது எப்படி ஏற்றுக்கினாங்க சார்? ஸ்ரீலங்காவில் இருந்து வர எல்லாரையுமே நம்ம விடுதலை புலிகள் தான் சார் சொல்கிறோம். அது ரைட் சார். இல்லை சார், ரெஃப்யூஜி கேம்ப்ஸும் இருக்கு. நான் வந்து இது வந்து விளண்டாவாதம் பண்ணல, இருக்கிற உண்மையை வந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் சார். அது என்னென்னா இந்த படம் பண்ணும்போது ட்ரூ ஈவெண்ட்ஸ், இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான் போட்டிருக்கோம். அதில் ஊந்தப்பட்டு அப்படின்ற ஒரு விஷயம் தான், இன்ஸ்பயர் தான். கேரக்டர்ஸ் எல்லாமே ஃபிக்ஷன் தான். இப்போ நான் இருக்கிறது, என் மனைவி இருக்கிறது, இதெல்லாம் நிஜம் இல்லை. அது வந்து ஃபிக்ஷனாக தான் காமிக்கிறோம். அதுக்குள்ளே இருக்க எல்லாருமே இந்த கேரக்டர்ஸ்லாம் ஃபிக்ஷனாக காமிக்கிறோம். அப்படி நடந்த ஒரு சம்பவத்தில் ஒரு கற்பனை கலந்து இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றனால தான் அது வெளியில் வருது. நிஜமாக அப்படியே பதிவு பண்ணி இப்படி ஒருத்தர் இருந்தார், இப்படி ஒருத்தர் இருந்தால் அவங்க சென்சார் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் அப்படி ஒரு நிஜம் இந்த காலகட்டத்தில் நடந்த இந்த ஜெயிலில் இப்படி ஒரு ஜெயில் பிரேக் நடந்த இடத்துல ஒரு ஃபிக்ஷனாக இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்கன்னா இப்படி இருந்தாங்கன்னான்ற ஒரு விஷயம், அந்த உண்மைக்குள்ளே ஒரு ஃபிக்ஷனுக்கு இல்லை. அதே மாதிரி அந்த கைதிகள் வந்து அதில் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்களா சார்? அவங்க வந்து உண்மையிலே திறமசாலிகள் தான் சொல்லணும். ஏன்னா வந்து 153 மீட்டருக்கு தோணுனாங்க சார், அதுவும் 67 அடி வித்து வந்து பண்ணாங்க அவங்க. இதுதான் வந்து கதையும் சொல்கிறீங்க. இல்லை இல்லை சார், இல்லை 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 இல்லை, நான் அது அந்த மாதிரி செய்யலாம். அந்த எஃபர்ட்ஸ் இதை காமிச்சிருக்கீங்களா? அது நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக இருக்கும்னு, எவ்வளோ இது பண்ணுறாங்க அந்த தப்பிக்கிறது, அந்த எஃபெக்டை தானே அந்த பையன் கொடுத்தாரு. ஆண்டனின்ற பையன் இது பண்ணும்போது எங்களுக்கு கை காலெலாம் போச்சுன்றாங்க பார்த்தீங்களா, அந்த எஃபெக்டோட இது தான். நிஜமாகவே தோண்டி போட்டிருந்தாங்க, அந்த நிஜ இதில் தான் போகணும், தண்ணி நிஜமாகவே வரும். இவர் எப்போ தான் முடிப்பாருலாம் எனக்கு தெரியும். ஒரு இடத்த ஒரு ஷாட்லாம் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், அந்த மூடி அதுக்குள்ளேயும் போடணும். இவங்க கட்டும் சொல்லலை, அதுக்குள்ளேயும் நாங்கள் நிஜமாகவே பண்ணுற மாதிரி தான் அது இருந்தது. அப்படி
அது அந்த மாதிரி தான் சார் இருக்கும். அது நீங்கள் இப்போ படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி லைவாக இருந்ததோ, ஏன்னா ஃபிக்ஷன் அதனால தான் காமெடி அங்கே பண்ண முடியாது, அங்கே ஒரு சாங்கும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நிஜம் நடந்த ஒரு சம்பவத்தை அது ஃபிக்ஷனோட சொல்லும்போது அது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. நீங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது இல்லை ப்ராமிசிங்கா சார், இருக்கு நீங்கள் அந்த நியூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த இதை பற்றி உங்களுக்கு அந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இது நிறைய பேருக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்தே தெரியல. ஏன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன்லாம் இந்த பக்கம் இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பேப்பர் செய்தியாக தான் அது இருந்திருக்கு. அதான் வந்திருக்கு சார். தேங்க்யூ சார். டைரக்டர் சார், இந்த படத்தில் வில்லன் தமிழ்நாடு போலீஸும் இந்திய அரசியல்வாதிகளுமா? அது நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்ட் சார். இந்த படத்தில் வில்லன் வந்து தமிழ்நாடு போலீஸ் இல்லை சார், அது ஒரு மலையாள போலீஸ் தான். ஆமாம் ஆமாம். சார், ஃப்ரீடம் போட்டுட்டு ஆகஸ்ட் 14 ஏன் போட்டீங்க? எதற்காக சார்? அவங்க தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ண நாள் அன்னைக்கு தான் சார். அன்னைக்கு முயற்சி பண்ணாங்க, நம்மளுக்கு எப்போ கிடச்சிது? என்ன சார் இது கூட உங்களுக்கு தெரியாது? இல்லை சார், இப்போ என்னன்னா நாங்கள் எப்படி எடுத்துப்போம் அதை சார்? ஃப்ரீடம் சார், இந்த கதையில் அவர் ஃப்ரீடம் ஆகஸ்ட் 14 போட்டது, நமக்கெல்லாம் ஆகஸ்ட் 15 தான். அவங்க தப்பிச்சாங்க பாருங்க, அது ஆகஸ்ட் 14. அவங்களுக்கு ஃப்ரீடம் ஆகஸ்ட் 14. அதான் சார். இப்போ அதே மாதிரி சீனில் ஒன்று காட்டியிருப்பீங்க, இப்போ இருக்கிற ஆட்சி முறையை வந்து அவங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது ஒரு பெரிய விஷயம் ஆக்குனாங்க, சரிங்களா? அது இப்போ சொல்ல வேணாம். ஆனால் வந்து அந்த கொடியை காட்டியிருக்கீங்க, அந்த போராட்ட கொடியில் வந்து டிஎம்கே கொடி இருக்குது. இப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை சார், இது கொடியே இல்லை சார், அது சென்சாரில் அதெல்லாம் எதுவுமே காமிக்கல சார், அதில் கிடையாது சார். இல்லை சார், அந்த போராட்டம் ஒரு சீன் காட்டுவீங்க, அதில் இருந்து பிளாக் அண்ட் ரெட். இல்லை, அது போட்டால் அது சென்சார், அது இதில் தான் இருந்திருக்கும். மேபி இந்த யூடியூப்பில் உங்களுக்கு காமிச்ச வெர்ஷனில் தான் இருந்திருக்கும். அது வந்து எதுலேயுமே வரல, படத்துலையோ யூடியூப் சேனல்லையோ வரல. உங்களுக்கு ரெண்டு காமிச்சாங்க பார்த்தீங்களா? ஒன்று இவங்க இப்போ உங்களுக்காக காமிக்கப்பட்டது ஸ்பெஷல், இன்னொன்று வந்து யூடியூப்லேயும் தேட்டர்லேயும் வரப்போகிற ட்ரெய்லர் வராது சார். சசி சார், இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் 90 கோடிக்கு மேலே வந்திருக்கு, கிட்டத்தட்ட 100 கோடி வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. அந்த தாக்கம் பாதிப்புலாம் அடுத்தடுத்த படங்களில் உங்களோட தனிப்பட்ட இதில் ஏதாவது பிரதிபலிக்கா? எப்படி இருக்குது சந்தோஷம்? தனிப்பட்ட பிஸ்னஸில், சம்பளத்தில், அடுத்தடுத்த விஷயங்களில்? அதான் அன்றைக்கே நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு தான் அந்த பதிலே அன்றைக்கி சொன்னேன். நீங்கள் கேட்டதுக்கு தான் அன்றைக்கி பதில் சொன்னேன். அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். பாதி பேர் பாராட்டுறாங்க, மீதி பேர் நீ என்ன காந்தியா, உனக்கு தேவையா, கடைக்காரங்களாம் கேட்குறாங்க, நீ எதுக்கு விட்டு கொடுக்குற, எவ்வளோக்குள்ளே பாராட்டுறான்னு அந்த பக்கம் திட்டம் விழுகுது. இது உனக்கு தேவையா, நீ வேட்டுக்கு வேகமாக சொல்லிட்டு வந்துட்ட. வெளியில் போனதுலேருந்து எனக்கு அதுதான், இது யாரா பெரிய நீ இது வர அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் வருது. அது இன்னொன்று புரிஞ்சுக்கணும், நிறைய பேர் அந்த படம் வெற்றி அடைஞ்சனால, டூரிஸ்ட் ஃபேமிலினால நான் நிறைய இதாகிட்டேன்ட்டு அப்புறம் என்ன, அதாவது அப்போ இன்ட்ரெஸ்ட்லாம் போடாமல் இருப்பாங்கல்ல, விட்டு கொடுத்து அவங்கெல்லாம் கொடுத்துருப்பேன்ல, அப்புறம் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம்ல, டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோ போதேன்னு படத்தில் இருக்கவங்களே கேட்குறாங்கன்னு சொன்னேன். அது ப்ரொடியூசருக்கு போங்க, எனக்கு கரெக்டாக வந்த சம்பளம் வந்தால் போதும் அப்படின்னு தான் இருந்தேன். அது ப்ரொடியூசருக்கு தான், நமக்கு இல்லை. $1 மில்லியன் அவங்களுக்கு தான் அந்த டாலர்லாம் போயிடுச்சு. டைரக்டர், நீ எப்போ வந்த? அப்படியா? இங்கே தான் இருக்கேன், அவனை பார்க்கவே இல்லையா? இல்லை, இந்த இலங்கை தமிழர் அது சம்பந்தமாக எடுத்தாவே இங்கே இருக்க முக்கிய ஒரு அரசியல்வாதியை மேடைக்கு வர வச்சுருவாங்க. நீங்கள் நடந்த சம்பவத்தை எடுத்திருக்கீங்க, அவருக்கு கண்டிப்பாக போயிருக்கும். நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்களா அந்த அரசியல்வாதிக்கிட்ட? ஏன்னா அவர் தான் மிக முக்கியமாக வந்து எப்போ பார்த்தாலும் மேடையில் பேசுவார். இல்லை சார், நாங்கள் இந்த படத்தில் வந்து அப்படி அரசியல் சம்மந்தமாக யாருக்கிட்டையுமே பேசலை. ஆனால் உண்மையாக பாதிக்கப்பட்டவங்கக்கிட்ட நிறைய பேசியிருக்கோம், அவங்களோட இன்புட்ஸ் நிறைய எடுத்திருக்கோம். அதனால் அவருமே வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் தானே பேசுகிறாரு. சரி, அவர்கிட்ட போய் பேசுகிறதுக்கு பாதிக்கப்பட்டவங்ககிட்டே பேசிடலாம்ல, அதுதான். எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அவர் சொன்ன மாதிரி வருது இல்லை, அது கரண்ட் பிரைம் மினிஸ்டர் தான் அப்போ அவர் இருக்கும்போது இருக்கும்போது. இல்லை அவர் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ அதை இதுலேயே போட்டிருக்கீங்க. ஸோ அதுவே பெரிய ஒரு அந்த வார்த்தையே பெரிய அழுத்தமான வார்த்தை இல்லை, இது சென்சார் போகும்போது. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லை சார், அதான் கதையாகவே ஒரு உண்மையான நடந்த கதை தானே, உண்மைக்கு நெருக்கமான கதைன்னும் போது அவங்க அதை அலோவ் பண்ணுறாங்க சார். ஆல்ரெடி சென்சார் ஆகிடுச்சு, யூஏ சென்சார் ஆகிடுச்சு. ஆமாம் சசிண்ணா, ஒரு அண்ணா, நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க சசி வந்து பெரிய பெரிய படம் பண்ணுறாரு, ஆனால் சம்பளம் வந்து அதே சம்பளம் தான் வாங்குறாருன்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஒரு பேச்சு இருக்குது. உங்கள் வார்த்தையில் கரெக்டாக சொல்லுங்கள் என்ன நடக்குதுன்னு. என்னென்னா, நீங்கள் சம்பளம் வந்து அதே சம்பளம் தான் வாங்குறீங்க, சம்பளம் ஏற்ற மாட்டேன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்களா? அது உண்மையா என்ன?
உண்மைதானே, அதான் இப்போ அவர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தேன். அதை சொன்ன பிறகு தான் எல்லாமே இதாகுது. அது உண்மைதானே, யாரும் தர்றதில்ல. நடித்தது கொடுத்ததே வந்தாலே சந்தோஷம்தான். அதான் அப்படி தரேன். இது சத்யசிவா சாருக்கு. வாழ்த்துக்கள் சசி, உங்களுக்கும் உங்கள் படக்குழுவுக்கும். ரொம்ப சிறப்பான ஒரு படம் எடுத்திருக்கீங்க. உங்கள் ஆர்ட் டைரக்டர் பேசும்போது ரொம்ப நெகிழ்ச்சி பூர்வமாக இருந்தது. அவர் வந்து வாழ்க்கையில் இங்கே வந்து அதே கஷ்டங்களை பட்டிருக்கேன் அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தை எடுக்கும்போது ஒரு பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த ரிசர்ச்சுக்கான முயற்சிகளை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன் ப்ளீஸ். சார், இப்போ அவர் சொன்ன மாதிரியே நாங்களுமே ஒரு 5 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தவங்க தான். அவர் சொன்னார், நான் சொல்லலை. இது வந்து படிக்கும் போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார். ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த 90s இருந்த முக்கியமாக ரைட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரியல. ஆனால் இது சொன்னால் ரொம்ப ஒரு வெறும் வலி மட்டும் இல்லாமல் அதில் ஒரு வீரம் இருக்குது சார் ஆக்சுவலாக. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு 106 மீட்டரை தாண்டி போகிறதுல ஒரு வீரம் இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும். அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. சரி, ஒரு படமாக பண்ணும்போது ஒரு ஹீரோயிசம் இருக்குது, ஒரு ஃபீல் இருக்குது, ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ இதை ஏன் படம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்தோம். இல்லை சார், அவங்க டைரெக்டாக சந்தித்து போனவங்க கிட்ட நம்ம பேசலை. ஆனால் சந்தித்து போனவங்களோட உறவுகள் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட பேசணும். ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அதில் தப்பிச்சு போனவங்க வந்து ஒரு 23 பேர் எங்கே போனாங்கன்னு தெரியல. அதில் பேலன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் அரெஸ்ட் ஆனாங்க. அரெஸ்ட் ஆனவங்க கூட அதுக்கப்புறம் வந்து அவங்க மேலே தப்பு இல்லை, வெறும் தப்பிக்க பார்த்தது மட்டும்தான் அவங்களோட எண்ணம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அவங்கள ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் அவங்க எங்கே இருக்காங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் கிடைக்கல. நாங்கள் ஒரு 10 முகாமுக்கு போனோம். அந்த 10 முகாமில் பேசும்போதும் அதுக்கு கனெக்ட் ஆனவங்க இருந்தாங்க. ஸோ இந்த கேஸ் சம்மந்தமாக கனெக்ட் ஆனவங்க, அப்போ இருந்தவங்க, அப்போ இதை பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்க நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க. இதுதான் நாங்கள் பண்ண ரிசர்ச். லிஜோமோன் மேடம், நீங்கள் ஜெய் பீம் ஆகட்டும், இந்த படமாகட்டும், ஜெண்டில் உமன், காதல் என்பது படம் எல்லாமே உங்கள் வயசுக்கு மீறிய ஒரு மெச்சூர்டு ரோலாக நடிக்கிறீங்க. அது வந்து என்ன காரணம்? உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக ஆடல் பாடல் அந்த மாதிரி இதெல்லாம் கமர்ஷியலாக நடிக்கணும்னு ஆசை இருக்கா, இல்லை இந்த மாதிரி கேரக்டராக உங்களை தேடி வருதா? எனக்கு வர்ற கேரக்டர்ஸ் அதிகமும் இப்படி தான். எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கேரக்டர்ஸ் பண்ண தான் பிடிக்கும், அவ்வளோதான். சசி சார், இங்கே இப்போது சில நடிகர்கள் பெரிய ஈவெண்ட் வச்சு அந்த மாதிரி இசை வெளியீட்டு விழாலாம் நடத்துகிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இல்லையா? நேரு ஸ்டேடியம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. கேட்கவே சந்தோஷமா இருக்கு சார். நீங்கள் நல்ல மனிதர், உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? மதுரைக்காரங்களை எத்தனாலே வந்துடுவாங்க. ஸோ அதனால கேட்குறேன். வேணாம், இதுவே நல்லா தானே இருக்கு, வெறும் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு அதை உசுப்பி விடுற? இதுவே நல்லா இருக்கு. இது இப்படியே இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இது நல்லா இருக்கு. நான் இத்தனை வருஷமா அவங்கள தான் ரசிகர் மன்றம் இல்லை, அப்படி எனக்கு ஆக்சுவலாகவே எனக்கு அது எனக்கு பர்சனலாக அது பிடிக்கல. ஏன்னா இவங்க ஏற்கனவே ஒரு படம் அப்படி தான் வந்து காலேஜில் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வர வச்சு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது வேணாம், அது ஒரு இன்ஸ்டிடியூஷனு, அங்கே போய் நம்மளுடைய படங்களை போய் ப்ரொமோட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் பர்சனலாக நினச்சேன். அதனால தான் நான் நந்தன்லையும் பள்ளியும் டூரிஸ்ட் ஃபேமிலியும் 2 ப்ரொடியூசரை தப்பிச்சிட்டேன். இவர் கேட்கல, அதனால் இன்னும் தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பண்ணுவேன்னா பண்ணுவோம், அது ப்ரொடியூசரோட ஃபோர்ஸ்னால தான் அப்படி பண்ணுவேன். ஆனால் எனக்கு பர்சனலாகவே என்னுடைய படங்களை ஒரு காலேஜுக்கு போய், அது இன்ஸ்டிடியூஷன் படிக்க வந்திருக்காங்க, அங்கே போய் நான் விளம்பரப்படுத்தி என் படத்தை பாருங்கள், அந்த கூட்டத்தை நான் மிஸ்யூஸ் பண்ண விரும்பலை. அவங்களோட படிப்பையும் அவங்க ஏன்னா அவங்க அதுக்கு தான் வந்திருக்காங்க, அதை நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் அதில் இருந்து பண்ணுறதில்ல. அதை தான் நான் விலகியிருக்கேன். சார், ஜிப்ரான் சார் மேடையில் பேசுகிறப்ப ஆர்கே சுல்லுமணி சார்னு நினைக்கிறேன், ஏழைகளின் இளையராஜா அப்படின்னாரு. நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்க? ஏன்னா இளையராஜானா 2 கருத்து இருக்குது. மியூசிக்லேயும் ஒரு சிறப்பு, எல்லாத்துலேயுமே சிறப்பு. நீங்கள் மியூசிக்கில் இன்னும் சிறப்பாக இருப்பீங்களா, இல்லை அவரை மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லையும் இறங்கிடுவீங்களா? இல்லை சார், ஐயோ என்ன சொன்னாலும் மாட்டேன்னே. ஓகே, இல்லை சார், எனக்கு அவர் சொன்னது அது ரொம்ப பெரிய வார்த்தை, நான் அப்படி தான் பார்க்குறேன். பட் எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் நான்
இந்த யார் நடிச்சிருக்காங்க அது எல்லாம் பார்க்குறத விட எனக்கு ஸ்கிரிப்டு டேரக்டர்ஸு அப்புறம் சில நேரம் இப்போ வந்து எனக்கு படம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வருது. இப்போது இவங்ககிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், நாகராஜ்னு டேரக்டர் இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் அந்த படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பிடிச்ச உடனே ஓகே இந்த படத்தில் நம்ம இருக்கணும், இந்த படம் நம்ம இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணி தான் நான் உள்ளே வரேன். ஸோ அந்தளவு தான் என்னோடய சினிமா மேலே இருக்க லவ் மட்டும்தான் நான் அந்த படத்து கூட கமிட் ஆகிறதுக்கு, வேறு எந்த ரீசனும் இல்லை. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம் மைக்கு மட்டும் கொடுக்குறோம், இறுதி கேள்வியாக இருக்கட்டும். இப்போ சொல்லுங்க சார். இலங்கையில் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதி யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, முல்லைத்தீவு, காரைத்தீவு, இந்த மாதிரி இடங்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டது. அண்ணே சொல்லுங்கண்ணே, பரவாயில்ல சொல்லுங்கள், நீங்கள் மனசில் இருக்க சொல்லுங்கள், கேளுங்கண்ணே, ஒன்றும் இல்லை, சாரிண்ணே, அதான் சாரிண்ணே சொல்லுங்கண்ணே, கேளுங்கண்ணே. நான் இலங்கையில் இருந்தவன், அங்கே இருந்து 83 நான் வந்துட்டேன். அதனால் கேட்குறேன், காரைத்தீவு, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை இந்த பகுதிகளில் தான் தமிழர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். அங்கே இருந்த அந்த மக்களை நீங்கள் சந்தித்தீர்களா? ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. அந்த மக்களோடு பேசினீர்களா? கண்டிப்பாக. அவருடைய உணர்வுகளை நீங்கள் இதில் எடுத்து வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸுக்கான விடை கண்டிப்பாக அதில் இருக்குங்க. உங்களோட ஆதங்கம் எவ்வளோ இருக்கோ அதை நான் விஷுவலாக காமிச்சிருக்கேன். அதை தான் நான் சொன்னேன், நாங்கள் நடிக்கும்போதே உணர்ந்தோம். அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நானும் ராமசாமியை எனக்கு சொல்லிட்டு இருக்கும்போது அதை பற்றிலாம் சொல்லும்போது சொன்னார்னா, இப்போ படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இது தெரியும். ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியாக அவர் கேட்ட கேள்வி இருக்கும் நான் நினைக்கிறேன். இதனுடைய ஒட்டுமொத்த குழுவும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். எல்லாருமே இணைஞ்சு முதல்ல ஒரு குரூப் பிக்சர் எடுத்துடலாம், அதுக்கப்புறம் நீங்க விஷுவல்ஸ் எடுத்துக்கோங்க. விஷுவல்ஸ்க்கான தருணம் இது. சத்யசிவா இயக்கத்துல சசிகுமார் அவர்கள் நடிப்புல ஃப்ரீடம் திரைப்படம் வரக்கூடிய ஜூலை 10 திரையரங்குகள்ல வர இருக்கு. சப்போர்ட்டும் அண்ட் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. மீண்டும் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி on behalf of the entire team. Thank you so much.